புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும். புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது உடல் நலத்திற்கு கேடு. ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்? புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு இப்படம் சமர்ப்பணம். தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே மூலப்பொருளோனே கந்த குரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் அம்மா
அம்மா அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. நல்லா இருப்பா. நீ ஃபைனல் இயர் விஸ்காம் நல்லபடியா முடிச்சு வெற்றிகரமா வெளியில வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டேன். தேங்க்ஸ்மா. ஏண்டி அவன் யாரு? ஏன் பையனாச்சே. நீ வேணா பாரு, தமிழ்நாட்டிலே மெரிட்ல பாஸ் பண்ண போறானா இல்லையானு. இல்லடா ஏன்பா அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்னா அதுலப்பா இந்த காதல் கீதல் சொல்றாங்களே அப்படி ஏதாவது. போங்கப்பா நீங்க வேற. ரொம்ப தேங்க்ஸ் பா, தப்பிச்சேன். ஏங்க எந்த இடத்துல எதை பேசிட்டு இருக்கீங்க? அதுக்கில்லடி நீ நம்ம பிளாஷ்பேக் நினைச்சு பாரு. நீ காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த, நான் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். 2 பேருக்கும் பக்கத்து பதில் வீடு. நான் உன்னை அப்பவே கரெக்ட் பண்ணல. அது மாதிரி நம்ம பையன் ஆயிடக்கூடாதுல, அதுக்காக சொல்ல வரேன். ஏங்க அவன் ஏன் பையன் ஏன் புத்தி, உங்க புத்தி ஒன்னும் கிடையாது. இத பாரு, அடிக்கடி இப்படி பேச என்ன இன்சல்ட் பண்ற, எனக்கு பிடிக்கல, ஜாக்கிரதை. ஆமா போய் பண்ணையில வேலை பாருங்க. நீ ராத்திரிவா உன்னை வச்சுக்கிறேன். வந்துட்டார் காலங்காத்தால கிளம்பி. நான் சொன்ன ஊர் ஃபுல்லா சொல்லுவாரு. சீடியல் போய் வாங்கினடா. குட் மார்னிங். சிட் டவுன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கெல்லாம் எந்த இயர்ல இருக்கீங்க? ஃபைனல் இயர்ல இருக்கீங்க. இதுவரைக்கும் நீங்க படிச்சது விஸ்காம் பத்திய ஒரு காமன் சிலபஸ். இப்போ படிக்க போற சப்ஜெக்ட் தான் உங்க லைஃபையே மாத்த போகுது. விஸ்காம்ல அட்வர்டைஸ்மெண்ட், போட்டோகிராஃபி, பிலிம் இந்த மாதிரி பல பிரிவுகள் உள்ளன. இதுல நீங்க எதை செலக்ட் பண்றீங்க அப்படிங்கறதா முக்கியம். இவைகளை வைத்து தான் உங்க லைஃப்ல மாற்றம் இருக்கு, ஏற்றம் இருக்கு. வானவில்ல கூட 7 வண்ணங்கள் தான் உள்ளன, அதை எண்ணிடலாம். ஆனா இந்த விஸ்காம்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், விஸ்காம் படிச்சு முடிச்ச பிறகு கிடைக்கக்கூடிய சான்சஸ், அதை எண்ணவே முடியாது. இங்க பாருங்க, மிகப்பெரிய வெற்றியாளர்கள், இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு விஸ்காம் உங்களுக்கு கொடுத்திருக்கு. இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க விருப்பங்களை சொல்லுங்க. சார், விஸ்காம் படிச்சு முடிச்சுட்டு நிறைய ஆட் ஃபிலிம் செஞ்சு இந்தியாவே சுத்தி வரணும் சார். பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் என்கிட்ட வந்து எனக்கு ஆட் ஃபிலிம் செஞ்சு கொடு, எனக்கு ஆட் ஃபிலிம் செஞ்சு கொடுன்னு பல லட்சங்களை வச்சுட்டு எனக்காக வெயிட் பண்ணணும் சார். லட்சங்கள் முக்கியம் இல்ல தம்பி, இத படிக்கிறவங்களுக்கு லட்சியங்கள் தான் முக்கியம். சார், நான் பெரிய வில்லனா நடிக்கணும், அதுக்கு தான் அந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்கேன். சார் சொல்லுப்பா. நான் ஒரு பெரிய ஹீரோ ஆகணும் சார். ஹீரோவா? எங்க அம்மா அப்பா எனக்கு அன்புன்னு பேர் வச்சாங்க. என் பேருக்கு ஏத்த மாதிரியே என்னை சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களையுமே நான் அன்பா நேசிக்கிறேன் சார். எல்லாரும் கோவப்படுற வில்லன் கூட கடைசியில லவ் பண்ணா ஹீரோ ஆயிடும். ஏன்னா அந்த அன்புக்கு அவ்வளோ வலிமை இருக்கு. So I will become a hero. வெரி நைஸ். வாழ்த்துக்கள் அன்பு. சார், நான் மிகப்பெரிய கேமராமேன்றதா என்னோட ஆசை சார். வெரி குட். உனக்குள்ள எப்படி இப்படி ஒரு வெறி? வெறியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எல்லாம் அடி வாங்கின வழி தான் சார். சார், சாதாரணமாக பொண்ணுங்களை ரொம்ப நேரம் குறுகுறுன்னு பார்த்தா கண்ணை நோண்டி கையில் கொடுத்துறாங்க, இல்லைன்னா அடி உதன்னு கொடுக்குறாங்க. அதுக்கு தான் கேமராவில் வியூ பாயிண்ட் வழியாக பார்த்தோம்னா நம்மளை எவனுமே எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு தான் சார். நீ வளர்ந்துருவ, உட்காரு. தேங்க்யூ சார். நான் டைரக்டர் சார். டைரக்டரா? ஆமாம் சார். நம்ம பர்சனாலிட்டிக்கெல்லாம் தொட்டுட்டு தொல்லை கொடுத்துட்டே இருந்தோம்னா தொடப்பு காட்டையே பிச்சு போடுவாங்க சார். அதனால நம்ம டைரக்ட் ஆகிட்டோம்னா எத்தனை டேக் வேணாலும் எந்த போன வேணாலும் தொல்லை மேலே தொல்லை கொடுக்கலாம் இல்லைங்க சார். அதுக்கு தான் சார். தேங்க்ஸ் சார். நான் இங்க விஸ்காம் படிக்க வந்தது மீடியாவோட பவர் தெரிஞ்சுதான். ஒரு மாபெரும் கட்சியோ கூட்டமோ செய்ய முடியாதத தனி மனிதன் மீடியா மூலமா செய்யலாம், ஜெயிக்கலாம். இந்த சமுதாயத்துல இருக்கிற ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன், இந்த ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கணுங்கிறது தான் என்னோட லட்சியம். கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். வாழ்த்துக்கள் பவித்ரா. இந்த படிப்பு மூலம் இந்த சமுதாயத்துக்கு நாம என்ன செய்யலாம், அதை எப்படி செய்யலாம்னு நீங்க எப்ப நினைக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பவே நீங்க இந்த படிப்புல வெற்றி அடைஞ்சிட்டீங்க. அதுதான் நீங்க இந்த படிப்புக்கு தர்ற மரியாதை. வாழ்த்துக்கள். அன்பு, நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டு காதலிச்சீங்க. ஆனா நான் உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தான் காதலிச்சேன். வெற்றிகரமான வாழ்க்கைங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதும் புரிஞ்சுக்கிறதும் தான். அதனாலதான் நாம நம்மளை நம்பி சந்தோஷமா வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கிறதுன்னு
பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அது எதுன்னு இல்லாம லைஃப பாசிட்டிவா எடுத்திருக்கீங்க. அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம ஒதுக்குனவங்க சீக்கிரமே இப்படி ஒரு நல்ல மருமகளை இழந்துட்டோன்னு எங்க அப்பா அம்மாவும், நல்ல மருமகனை இழந்துட்டோன்னு உங்க அப்பா அம்மாவும் ஃபீல் பண்ணணும். எங்க அப்பா அம்மா உங்க அப்பா அம்மா ஃபீல் பண்ணணும்னு இல்ல, அவங்களோட blessings இருந்தா அதுவே போதும். அதான் என்னோட ஆசை. ஐ லவ் யூ பவித்ரா. ஐ லவ் யூ டூ. சொல்லி அரை மணி நேரம் அது இன்னும் கட்டி பிடிச்சிருக்கான் பாரு. சக்சஸ் சக்சஸ். என்ன நடிப்பு என்ன நடிப்பு. பவித்ரா டெக்னீஷியனா எங்களுக்கு பரிசு கிடைக்குதோ இல்லையோ, உங்க 2 பேர்த்தோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கன்ஃபார்ம். அவன் எழுதுன டைலாக்கா? ஹே கம் ஆன், இது உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க். நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் வந்தேன், நடிச்சேன், அவ்வளவுதான். எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். போதும், நல்லா நடிச்ச, போயிட்டு வா. அசத்திய மச்சான். டேய் நீ நடிச்சது டயலாக் பேசுன மாதிரி இல்லடா, அப்படி டீப்பா லவ் பண்ண மாதிரி இருந்துச்சா. டேய் உனக்கு இப்பவே பரிசு கிடைச்சிருச்சு. சூப்பர். தேங்க் யூ. நமது கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் திரு சரவணன் IPS அவர்களை உங்கள் முன் சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாவில் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கு கடவுளுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். நீங்க தேர்ந்தெடுத்து படிக்கிற இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் படிப்பு சாதாரண படிப்பு மட்டுமல்ல, வாழ்க்கையிலே உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பவர்ஃபுல் ஆயுதம். இந்த மீடியா மூலமா நம்ம தமிழ்நாட்டை நிறைய பெரியவங்க ஆண்டிருக்காங்க, நிறைய சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு அறிஞர் அண்ணாவிலிருந்து கலைஞர், எம்ஜிஆர், இன்னைக்கு நம்ம அம்மா. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் தைரியசாலிங்கிறத விட புத்திசாலிங்க. சும்மாவா சொன்னார் அப்துல் கலாம், இந்தியாவின் எதிர்காலமே இளைஞர்கள் கையில தான் இருக்கிறது என்று. அப்புறம் உங்க ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பார்த்தேன், ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. அதுல ஒரு லவ் ஃபேரை பாசிட்டிவா அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சவங்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா தனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை சரியான முறையில பயன்படுத்தினவங்களா தான் இருப்பாங்க. அதுபோலதான் இந்த லவ் ஃபேரும் இதுல வாழ்ந்திருக்காங்க. வாழ்க்கையில கிடைக்கிற சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. நான் என்ன சொன்னேன்? இந்த கதாபாத்திரத்துல லவ்வர்ஸா நடிச்சிருந்த அன்பு பவித்ரா ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாங்க. அவங்கள நான் மேடைக்கு அழைக்கிறேன். சிறப்பாக நடித்து முடித்த அன்பு அவர்களுக்கும் பவித்ரா அவர்களுக்கும் திரு சரவணன் IPS அவர்கள் பரிசு வழங்குவார். சில்லென்று பூத்த கலைக்கல்லூரி சோலையிலே பொல்லாத குறும்பெல்லாம் செய்து வந்த காளைகளே, எப்படியோ வாழ்ந்தும் திரும்பிடுமோ வாழ்வு. வாழ்க்கையில கொட்டி கிடக்கு வாய்ப்பு, அந்த குட்டி சரணம் போட்டாச்சும் எட்டு குடி மாப்பு. வாழ்க்கையில கொட்டி கிடக்கு வாய்ப்பு, அந்த குட்டி சரணம் போட்டாச்சும் எட்டு குடி மாப்பு. திட்டம் போட்டு மல்லு கட்டு போகிடலாம் டாப்பு, நீ திட்டம் போட்டு மல்லு கட்டு போகிடலாம் டாப்பு. பாடுபடும் வயசுல நீ ஒதுங்கி நின்னா ஆப்பு, பாடுபடும் வயசுல நீ ஒதுங்கி நின்னா ஆப்பு. வாழ்க்கையில கொட்டி கிடக்கு வாய்ப்பு, அந்த குட்டி கரணம் போட்டாச்சும் எட்டி குடி மாப்பு. வாழ்க்கையில கொட்டி கிடக்கு வாய்ப்பு, அந்த குட்டி கரணம் போட்டாச்சும் எட்டி குடி மாப்பு.
போட்ட இந்த தாய மிஸ் பண்ணாத மச்சான், உன்னை தூக்கி வளர்த்த அப்பனத்தான் தள்ளிடாத மச்சான். பள்ளிக்கூடம் போறவன பெஞ்சு தொடக்க மச்சான், இத மாத்தும் தகுதி உனக்கு இருக்கு மறந்துடாத மச்சான். சொல்லி கொடுத்த பார்த்து யார மனசுல நீ பையடா, உயிரை கொடுக்கும் நண்பேண்டா மறந்து தொலைச்சிடாதடா. பஸ்ஸில் ஒரு பொண்ணு வரும் பார்த்து கீத்து பையடா, பஸ்ஸுக்குள்ளா இருக்கிறத பத்திரமா பாருடா. சக்கர பாயால சரிகமா நீ பாடு, சுக்கர பூமிக்கு நீ போடு சாப்பாடு. நெட்டு கனெக்ஷனில் நில போட்டு வரபாடு, பானவில் கட்டி வாலிபால் விளையாடு. வாழ்க்கையில குட்டி கிடக்கு வாய்ப்பு, அந்த குட்டி கரணம் போட்டாச்சும் எட்டி குடி மாப்பு. வாழ்க்கையில குட்டி கிடக்கு வாய்ப்பு, அந்த குட்டி கரணம் போட்டாச்சும் எட்டி குடி மாப்பு. எட்டாத உயரமுன்னு ஏதுமில்ல தலைவா, ஒரு 8 காலு பூச்சி கூட வீடு கட்டும் பொதுவா. நத்த கூட ஏறும் பாரு இமயமல்ல டாப்பு, நீ 10 விரல் வச்சுக்கிட்டு புலம்புறது பெஸ்ட். சாமியோட தட்டு மேல போட வேணும் புட்டு, அத போடாட்டி திறக்காது கோயிலோட கேட்டு. காசு இருந்தா பாசம் எல்லாம் வாசப்படி ஏறும், நீ சேமிக்காம செலவழிச்சா வெறுப்பு வந்து சேரும். கடலின் நாடத்தை கண்ணால அளக்கணும், கவலை வந்தா கரண்டாக பழக்கணும். 6 ரூபாய் எடுத்த கையில் பூச்செண்டு கெடுக்கணும், எல்லா ஜனங்களுமே சந்தோஷமா வாழணும். வாழ்க்கையில கொட்டி கிடக்கு வாய்ப்பு, அந்த குட்டி சரணம் போட்டாச்சும் எட்டு குடி மாப்பு. வாழ்க்கையில கொட்டி கிடக்கு வாய்ப்பு, அந்த குட்டி சரணம் போட்டாச்சும் எட்டு குடி மாப்பு. திட்டம் போட்டு மல்லு கட்டு போயிடலாம் டாப்பு, நீ திட்டம் போட்டு மல்லு கட்டு போயிடலாம் டாப்பு. பாடுபடும் வயசுல நீ ஒதுங்கி நின்னா ஆப்பு, பாடுபடும் வயசுல நீ ஒதுங்கி நின்னா ஆப்பு. மிஸ் பண்ணாதீங்க வருத்தப்படுவீங்க, மிஸ் பண்ணாதீங்க வருத்தப்படுவீங்க, மிஸ் பண்ணாதீங்க வருத்தப்படுவீங்க, மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க. அண்ணே அண்ணி அடடே வாங்க. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், அப்படியா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. இந்தாங்க இந்த கேக்கு. முதல்ல குங்குமம் எடுத்துக்க. இந்தாங்க அண்ணே. அம்மா நீங்களா என்ன அண்ணன்னு கூப்பிட்டீங்க? ஷோ நீ எல்லாம் எனக்கு அண்ணனாடா? என்ன கொடுமை இது? உன்னை எல்லாம் அந்த கோழி பண்ணையிலே நிறுத்தி இருக்கணும். வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரு பாரு. வரட்டும் வச்சுக்கோ. அம்மா நீங்களும்மா. டேய் ஓவரா பேசுன. தங்கச்சி ஐயா வந்துட்டாரு. அண்ணே சௌக்கியமா இருக்கியாமா? என்னமா இவ்வளவு தூரம்? மாமா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா. இந்தா 1000 ரூபாய் வெச்சுக்கோ. நல்லா இருமா நீ. அண்ணே என்னண்ணே, வீட்டுக்கு வரப்போற மருமக கழுத்துல கையில இவ்வளவு போட்டிருக்க, அதுல ஏதாவது ஒண்ணு கழட்டி கொடுப்பியா? என்னமா தங்கச்சி இப்படி கேட்டுட்ட? உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? இந்தா வெச்சுக்கோ. இத வெச்சுக்கோ. தேங்க்ஸ் மாமா. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். டேய் பண்ணைக்கு போய் 2 கோழி எடுத்து வந்து வீட்டுல வந்து குடுறா. தங்கச்சி நீ 2 நாள் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். வரட்டுமா?
அண்ணே பத்திரமா போயிட்டு வாங்கண்ணே. ஐயா பார்வையே சரியில்லை, அம்மா கிட்ட வசமா மாட்டீங்க. அம்மா 2 கோழினா 4 கோழி எடுத்து வரேன். போ போ வாங்க. மாமா மாப்ள இன்னைக்கு என்ன நடக்க போதோ? மாமா இன்னைக்கு எனக்கு பர்த்டே. ரொம்ப முக்கியம். ஓகே, மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. அத்தை, மாமா வரல? அவர் எப்பவுமே பிஸி மாப்ள. அதெல்லாம் விடுமா. டெய்லி ஃபோன் பண்ற, ஃபோன் எடுக்க மாட்டீங்க. மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களை பார்க்காம பேசாம என்னால இருக்கவே முடியல தெரியுமா? ஏய், அதான் மாப்ள வந்துட்டார்ல, ஒன்னா சேர்ந்து நின்னு போட்டோ எடுப்போம். இந்த மாமா சரி மாமா, கொஞ்சம் சிரிங்க மாப்ள. எங்கே கனவுல வந்த காவியத்தை காணவில்லை? தோ அந்த ஆயா கூட்டிட்டு இருக்கே. அது உன்னுடையது. என்னோட பென்ஸ் பின்னால வருது பார். தென்னை மரமே வா வா, தெற்கு மரமே வா வா, மான் தோப்பே வா வா. என்னடா மரம் தோப்புனே வரைஞ்சிட்டு இருக்க? இந்த ஒரு கட்டைக்கு ஈடாகுமாடா அந்த மரத்துகளோட கட்டை? பிஞ்சுக்கும் தொடப்ப கட்டை. சூப்பர்மா. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், நீங்க வந்து வந்து வந்துட்டீங்கல்ல, சொல்லுங்க. பவித்ரா, நான் தான் அன்பு. தெரியுது, சொல்லுங்க. ஐ லவ் யூ பவித்ரா. நீ என்ன அடிச்சாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிப்பா, முடிச்சிடறேன். சரி சரி சரி. அப்புறமா பேச தங்கச்சி பொண்ணு வந்திருக்கா. சரி, என்னம்மா நீ மட்டும் தனியா வந்திருக்க, தங்கச்சி வரலையா? நான் காலையில நேரங்க வந்துட்டேன் மாமா. அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஓகே ஓகே ஓகே. மீனாட்சி, இங்க பாரு யார் வந்திருக்கானே. மீனாட்சி எங்க போயிட்டா காலாங்கத்தால? ஓ, கப்போட வந்துட்டியா? ஆமா, என்ன இருக்கு கப்ல? காஃபி. காஃபியா? தங்கச்சி பொண்ணு வந்திருக்காடி, அவளுக்கு போய் காஃபியா கொடுப்ப? ஒரு போர்ன்விட்டா ஹார்லிக்ஸ் கொடுக்கலாம்ல? போ போ போ, போர்ன்விட்டா. உங்க தங்கச்சி பொண்ணுன்னா போர்ன்விட்டா. இந்த காஃபி நீங்களே குடிங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா. சொல்லுமா. அன்பு மாமா எங்க இருக்காங்க? அவ பேர் டிவி பார்த்துட்டு. போ 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 போ. யாருன்னு கேக்குறான்ல. என்ன மாலத்தி இது? சின்ன பிள்ளை மாதிரி. நான் சின்ன பிள்ளை இல்ல மாமா, பெரிய பிள்ளை. போன் பண்ணா எடுக்க மாட்டேன், மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேன். அதான் உன்னை கலாய்க்கிறதுக்காக நேர்லயே வந்துட்டேன். நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கனா, இதுக்கு பின்னாடி ஏதோ சதி நடக்கிற மாதிரி தெரியுதே. சதி இல்ல மாமா, நம்ம 2 பேரும் சேரணுங்கிறது தான் விதி. மாமா மாமா. ஐயோ நாயில. ஏய், இங்கிலீஷ் படம் நீ நடிச்சிருக்கியாடா? டேய், நம்ம ஹாலிவுட் போறதுல என்ன கொஞ்சம் நாள் இருக்குடா. ஓகே. ஐயோ. ஓகே பை. என்னடா எல்லாரும் உன்னை துப்பிட்டு போறாங்க? அந்த ரகசியத்தை நான் சொல்றேன். டேய் சொல்லறா. டேய் சொல்றா. நான் சொல்றேன். சொன்னேனா கொன்றுண்டவனே. இல்ல நான் சொல்றேன். டேய் சொல்றா. விடுடா. பெரிய தத்துவமா பேசிட்டு இருந்தால, என்ன பண்ண தெரியுமா? டேய் சௌமியா, என்ன ஃபோன் பண்ணி தான் நீ எனக்கு ஃபோன் பண்ணாத, மெசேஜ் அனுப்பாத. ஏய் ஏண்டி? என் ஃப்ரெண்ட் நந்தினி லவ் பண்ண ஆரம்பிச்சு 4 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள உன் பாய் ஃப்ரெண்ட் 4 படத்துக்கு கூட்டி போயிட்டு வந்துட்டான். அதுக்கு நான் என்னடி பண்ணட்டும்? இப்போ என் ஃப்ரெண்ட் சங்கீதா லவ் பண்ண ஆரம்பிச்சு 10 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்கான். எனக்கு குண்டு மணி வச்சு வாங்கி தந்தியா? நீ மணி குண்டு மாதிரி தான் இருக்கு. உனக்கு எங்கடி குண்டு மணி? இல்ல பேசி மடுப்பாத. ஒழுங்கா பெரிய கிஃப்ட் வாங்கி தா, அப்பதான் நான் உன்னை லவ் பண்ணுவேன். இல்ல ஏன் மூஞ்சில முழிக்காத. டேய் சௌ, நீ எதிர்பார்க்கிற கிஃப்ட்டை விட பெரிய கிஃப்ட்டோட நான் வந்து நிக்கிறேன்டி. பொண்ணுங்க எதா இருந்தாலும் பெருசா தான் எதிர்பார்க்கறாளுங்க. என்ன வாங்கிட்டு போலாம் உங்களுக்கு? ஐயோ திருட திருட, யாராவது வாங்க. ஐயோ வாங்க, ஓடு. ஹாய். ஹாய். உனக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டு வந்தேன். இதை நீ வீட்டில் தான் பிரித்து பார்க்கணும். ஓகே? தேங்க்யூ.
வந்துடுறாங்க பாப்போம். இப்போ நீ ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பி. ஐ லவ் யூ. அதுக்குள்ள ஓகேன்டா. பை. நைட் மெசேஜ் பண்றேன். Just take a selfie புள்ள. Give me a உம்மா உம்மா. என்ன எல்லாம் கொள்ளவரியோட நிற்கிறாங்க போல இருக்கு. ஏய் நில்லு. செய்யறதையும் செஞ்சுட்டு உனக்கு செல்ஃபி பிள்ளை நான் எதுவுமே செய்யல. இதுதான் நடந்துச்சு. என்னமா வீட்டுல மாவாட்ட பாத்துட்டியா? இங்க வந்து மாவாட்ட தெரியுமா? சொல்லு. இவன் கிட்ட ஒரு gift கேட்டேன். கொடியில காஞ்சிட்டு இருக்க துணியை கொண்டாந்து கொடுத்தது இல்லாம நாயுடு ஹாலி சேர்த்து கொண்டாந்து கொடுத்திருக்கான். நீ அது ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கி அமுக்கு. இப்பெல்லாம் எந்த பிள்ளையா இருந்தாலும் காஸ்ட்ல வாங்கி கொடுத்தா தான் லவ்வே பண்ணு. வருஷா பேசுற. டேய் காதலை பத்தி தப்பா பேசாத. ஆமா இந்த நாயுடு ஹால்னா என்னடா? ஏன் ஆளுக்கு வாங்கி தர போறியா? ஏய் வாடா போலாம். அதான் வீட்டுல நிறைய வச்சிருக்க சொல்ற வாடா. அப்பா முருகா, இன்னைக்கு நல்லபடியா வியாபாரம் ஆகணும். சுகமே அல்லாதியானது. அந்த வகையில் அடுத்த பாடலும் யாம்பரி ராகத்தில் உதயமானது. நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திற்காக நாதகலா ஜோதி இளையராஜா. வாங்கம்மா. ஈஸி இருக்கா? இருக்குமா. ஃபுல்லா ஆஃபா? என்னது? இல்ல ஃபுல் டாக் டைமா ஆஃப் டாக் டைமான்னு கேட்டேன். 100 ரூபாய்க்கு பண்ணுங்க. அப்படியா? நம்பரை சொல்லுங்க. 988 988. ஓகே இந்தாங்க 100 ரூபாய். ஓகே தேங்க் யூ. சரிம்மா. அடிக்கடி கடை பக்கம் வாமா. மொத போனி ஆயிடுச்சு. ரெண்டாவது ரவுண்டு. எவ்வளோ அடிச்சாலும் ஏற மாட்டேங்குது. தண்ணியை ரொம்ப கலந்துட்டாங்களோ. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உனக்கு ஃபுல்லா ஆஃபா? ஃபுல்லு சார். ஃபுல்லா? வெரி குட் வெரி குட். நம்பர் என்ன சார்? சொல்லுப்பா. என்னோட நம்பர் இல்ல சார். வேற? அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் சொல்லுங்க சார். என்ன கிண்டல் பண்றியா? ஏன்பா ஓ நம்பரை கேட்டா பொண்ணு நம்பரை கேக்குற? ஆமா எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? உன்ன மாதிரி தான் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு நம்பரை வாங்கிட்டு போய் பர்சனல் லோன் தரேன், ஏடிஎம் கார்டு தரேன், கிரெடிட் கார்டு தரேன்னு சொல்லி 300 வார்த்தை அந்த பொண்ணு சொன்னதுக்கு குழந்தைய கொடுத்துட்டாயா? சார் 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 நான் அந்த மாதிரி ஆள் இல்ல சார். அவ என் லவ்வர் சார். ஏயா லவ்வர்னு சொல்ற? அவன் நம்பர் உனக்கு தெரியாதா? இந்த பாரு, உனக்கு நம்பர்லாம் தர முடியாது. முதல்ல இடத்த காலி பண்ணு. இவனால போட்டதெல்லாம் இறங்கிடுச்சே. காலையில போடி பண்றானா கடையை காலி பண்ண வந்திருக்கியே. எந்திரியா, என் பொழப்ப எடுக்காத. எந்திரியா, மேல எந்திரியா. ஐயோ இன்னைக்கு என் பொண்டாட்டி மூஞ்சில முழிக்கும் போதே நினைச்சேன். என்ன நம்புங்க சார். இவனை பார்த்தா பெரிய இடமா தான் தெரியுது. இவனை வச்சு இன்னைக்கு சார்ஜ் ஏத்திக்க வேண்டியதுதான். அந்த பொண்ணு நம்பரை கொடுத்தா எனக்கு என்ன நீ தருவ? சார் என்ன சார், இந்தங்க 1000 ரூபாய் ஃபுல்லா அடிங்க. வெரி குட் வெரி குட். தெரியாம குடியா? சரி நம்பர் தரேன், நோட் பண்ணிக்க. ஒரு நிமிஷம் சார். இது யாரு? புது நம்பரா இருக்கே. ஹலோ பவித்ரா ஹியோ. யாருங்க நீங்க? என்னது செல்போன் கடையில இருந்தா? பொண்ணுங்க ஈஸி பண்ண வந்தா தப்பு தப்பா நம்பர் யூஸ் பண்ணி போன் பண்றீங்களா? ஐயோ அது இல்லங்க. இப்பவே கமிஷனர் கிட்ட சொல்லி உன்னோட கடையை இழுத்து மூட வைக்கிறேன். நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நான் கூட பேசணும். நிறைய பேச வேண்டியிருக்கு உன்கிட்ட. இரு வர. இல்ல இல்ல நான் உன் கூட படிக்கிற காலேஜ் மேட். நினைச்சேன் ஸ்டூடெண்டா தான் இருப்பேன்னு. நான் உன்னோட அன்பு. என்னது அன்பா? உனக்கு என் மேல அன்பா? நான் உன்னோட படிக்கிறவன். நான் உன் கூட ஷார்ட் ஃபிலிம்ல நடிச்சவன். உன்னோட அன்பு. ஓ நீயா? இப்படி தப்பு தப்பா பிஹேவ் பண்றது, செல்போன் கடையில இருந்து பேசுறேன்னு போன் பண்றது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. போனை வை. அவ மனசுல எப்படியாவது இடம் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு இப்ப எல்லாத்தையும் டோட்டலா சொதப்பிட்டேடா. டடங். சுத்தி என்னடா இது? ஒரு பூவோட பேர் தெரியாம கூட உன்னை வளர்த்துருக்காங்க. இப்பெல்லாம் பெத்தவங்களோட பேசுறதுக்கு எங்க நேரம் கிடைக்குது? பரவாயில்ல நானே சொல்லித்தரேன். இதுக்கு பேரு ரோஸ். போடா லூசு. இதே என்ன கையில வச்சிருக்க? சாமிக்குனா சாமந்தி பூ, மனைவிக்குனா மல்லிகை பூ, காதலிக்குனா இந்த ரோசா பூ. இப்ப பிய போது செருப்பு. எங்களுக்கும் ரைமிங்ல பேச தெரியும். இதே என்ன என்கிட்ட குடுக்குற? ஐ லவ் யூ. உன் படத்துக்கு டைட்டில் யோசிச்சே கிடைச்சிருச்சா? அதான்டா யோசிக்கிட்டு இருக்க. டேய் கையவரி, காலவரி,
டேய் உன் படத்துக்கு டைட்டில் கிடைச்சிருச்சுடா. கைய விரி கால விரி. சூப்பர்ரா, சக்சஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் கைய விரி, செகண்ட் ஹாஃப் எல்லாம் கால விரி. ப்ரொடியூசர் துண்ட விரி. காத்துல என்னடாச்சு? ஸ்ருதி கிட்ட காதல சொன்னடா, போலேரு ஒரு அற விட்டா பாரு. நீ ஏன்டா சுத்திட்டு எல்லாம் சொல்ற? சமந்தாட்ட சொல்லலாம்ல. நம்ம கிளாஸ்ல ஏதுடா சமந்தா? டேய் அவன் தான் சினிமா நடிகை சமந்தாங்கற, நீ நம்ம கிளாஸ்ல ஏது சமந்தான்ற? நீ வா, ஒரு பொண்ணை புடிச்சு போய் உடனே நீ லவ் சொன்னு வச்சுக்கவே, உன்னை பொறுக்கின்றுவாளுங்க. அப்ப லேட்டா சொன்னா அண்ணான்னு சொல்லி அலவுட்ருவாளுங்க. அப்ப எப்பதான் பாய்ஸ் லவ் சொல்றது? டேய் இன் பிட்வீன் கேப்ல எவன் கரெக்ட்டா லவ் சொல்றானோ அவன் தான்டா ஜெயிக்கிறான். பவித்ரா ஏதோ உன்கிட்ட பேசணுமா? கேண்டீன் வர சொல்லிருக்கா உன்னை. அப்படியா? பரவாயில்ல. ஜானு ஒரு நிமிஷம், ரோஸ் திந்து போச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. பவித்ரா அன்ப கேண்டீன் வர சொல்லிட்டா, நீ எப்ப எங்களை கேண்டீன் வர சொல்லுவ? ஹேய் வாங்க உட்காருங்க. thank you. வெயிட்டர், மேடம். ஜூஸ் இருக்கா? இருக்கு மேடம். என்ன ஜூஸ்? என்ன ஜூஸ் சாப்பிடுறீங்க? ஆப்பிள். எனக்கு ஒரு ஆரஞ்சு. ஓபன் பண்ணும்னா, டேய் அங்க ஏற போற, இங்க வா. ஒரு பொண்ணு நடந்து வரா. எப்ப பார்த்தா நடந்து வந்துகிட்டு வித்தியாசமா ஏதாவது பண்ணா. ஒரு பொண்ணு பறந்து வரா. டேய் அப்படி சொல்லு. பறந்து வந்தா அது பேய் படம்டா லூசு. இருந்துட்டு போட்டுமே. ஃபர்ஸ்ட் படம் பேய் படமா இருந்துட்டு போட்டுமே. ஏச்சி கையிடு. டேய் டேய் அந்த படத்துக்கு இவளே பேயா போடலாம்டா. கண்டிப்பா இவளையே போடலாம். சூப்பர். வாங்குன எனக்கு தாண்டி தெரியும் அது பெண்ணடியா பேயடியான்னு. டேய் இவனை ஏன்டா கேக்குற? இவளையே போடலாம்டா. இவளையே பேய் போடலாம்டா. இரு மாப்ள, போன காரியம் சக்சஸா? என்ன இவன் பேய் அடைஞ்ச மாதிரி இருக்கான்? மாப்ள, லட்ச ஆம்பளைங்க பொண்ணுங்க கிட்ட காதல சொன்னாலும் லட்சத்துல ஒரு ஆம்பளை கிட்ட தான் பொண்ணுங்க காதல சொல்வாளுங்க. அந்த எண்ணிக்கையில நீ லட்சத்துல ஒருத்தன்டா. லட்சியத்தை அடைஞ்சிட்ட. லட்சம். டேய் என் படத்துக்கு நீ தான் டயலாக் ரைட்டர். இவன் படத்துக்கு டயலாக் எழுதுறதுக்கு பேசாம பிட்டு படத்தை போயிடலாம்டா. அதுக்கு நீ தான் ஹீரோ. பிட்டு படத்துலயா? பேய் படத்துக்கு. டேய் அதை விடுங்கடா, முதல்ல இந்த சந்தோஷத்தை கொண்டாடுவோம். ஓகே ஓகே. என்ன பணக்கை வராம இருக்கு? ஓகே. டேய் இவனை பாருங்கடா, மொடா குடியார மாதிரி குடிக்கிறான். டேய் என்ன நடக்குது இங்க? எப்பயுமே எங்களுக்கு பீரை வாங்கி கொடுத்து நீ கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்ப, இன்னைக்கு பீரை இந்த இல இழுக்கிற. என்னாச்சு உனக்கு? ஜூஸ் இருக்கா? இருக்கு மேடம். என்ன ஜூஸ்? என்ன ஜூஸ் சாப்பிடுறீங்க? ஆப்பிள். எனக்கு ஒரு ஆரஞ்சு. எனக்கும் ஆரஞ்சு. ஓகே மேம். எனக்காக நீங்க எதுக்கு மாத்துறீங்க? உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடுங்க. இல்ல எனக்கு ஆரஞ்சும் பிடிக்கும். எங்க பாருங்க அன்பு, ஐ நோ நீங்க நம்பர் 1 ஸ்டூடெண்ட். உங்க டெடிகேஷன் பிடிக்கும், உங்க கியூட்னஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா இதெல்லாம் பிடிக்கணுங்கிறதுனால உங்களை எனக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. நாம 2 பேரும் சேர்ந்து லவர்ஸா நடிச்சது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் மட்டும்தான். அதையே மனசுல வச்சுக்கிட்டு நீங்க என்ன ஃபாலோ பண்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் காலேஜ்க்கு வரதே படிக்கிறதுக்கு மட்டும்தான். புரிஞ்சுதா? இன்னொரு வாட்டி நான் உங்களை கூப்பிட்டு வார்னிங் பண்ற மாதிரி வச்சுக்காதீங்க. மேடம் ஜூஸ். சாப்பிடுங்க. என்ன அவ பிடிக்கலன்னு சொல்லிட்டா மச்சான். பிடிக்கலட்டாளா? அவ என்ன லவ் பண்ணலையா? அப்ப இது சோக பார்ட்டி. நாங்கெல்லாம் சோகமா இருக்கணும். டேய் சும்மா இருடா மச்சான். அவ போய் சொல்றாடா. நீ எப்ப ப்ரொபோஸ் பண்ணி உன்னை கூப்பிட்டு அவ வேணான்னு சொன்னாலோ அப்பவே நீ அவ மனசுக்குள்ள புகுந்துட்ட. அதை வெளியில எடுக்க முடியாம தவிக்கிறா. உனக்குள்ள இருக்கிற அவளை வெளியில எடுக்க நினைக்கிறா. இதுக்கு பேர் லவ், உணர்வு, உள் உணர்வு. டேய் மச்சான், ஒரு மிகப்பெரிய அறிஞர் சொல்லியிருக்காரா, என்னை சந்தித்த பிறகுதான் வெற்றியை சந்திக்கிறார்கள், இப்படிக்கு தோல்வி. என்னைக்கு நீ எங்களுக்கு யோசிக்காம பீர் வாங்கி குத்தியோ அன்னைக்கே உன் காதல் கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கு. என்னடா எது எப்படியோடா, இன்னைக்கு நடந்த பத்தி நீ ஃபீல் பண்ணாத. உன் காதல் ஜெயிக்கிற காதல்டா. ஆமாடா, நாளைக்கு உன் லவ்வரை பார்த்து நேர்ல லவ் சொல்ற. பவித்ரா, என்ன அன்பு உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமா? கேன்டீனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்.
வந்துட்டாலே எப்பவுமே அட்டை ஒட்டி மாதிரி கூடயே சுத்திட்டு திரிவானுங்க. இன்னைக்கு எந்த குடும்பத்தை போய் கெடுக்க போயிருக்காங்கன்னு தெரியலையே. எந்த குடும்பத்தை கெடுக்க நினைச்சு அந்த குடும்பத்தை தான். டேய் நீங்க எப்படா வந்தீங்க? நாங்க இந்த சீன் ஆரம்பத்துல வந்துட்டோம், நீ தான் லேட்டு. டேய் எனக்கு ஒரு டவுட், நம்ம எல்லாம் விஸ்காம் படிக்க வந்தோமா இல்ல இவங்களா வேவ் பார்க்க வந்தோமா? டேய் சங்கர், இந்த சீன்ஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல நம்ம படம் பண்ணும்போது உதவும். எது இந்த சீன் பாப்போம். நான் உங்களுக்கு அன்னைக்கே தெளிவா சொல்லிட்டேன், என் அப்பா அம்மா என்ன காலேஜ்க்கு அனுப்புறதே படிக்கிறதுக்கு மட்டும்தான். அது உங்களுக்கு புரியலையா? புரிஞ்சுக்கிட்டேன் பவித்ரா, அதனால தான் நான் வர சொன்னேன். என்ன எனக்கு புரியல. லவ் தானே வேணான்னு சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே. ஃப்ரெண்ட்ஸுங்க ஏத்தி விட்டாங்களா? கேட்டுச்சு. சேம் ஃபீலிங். என்ன பார்க்கணும் பேசணும்ட்டு ஃப்ரெண்ட்ஸை தூது அனுப்புறது இதெல்லாம் நடந்துச்சுன்னா உங்களை மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து பிரின்சிபால் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏய் என்ன மச்சான் இப்படி ஆயிடுச்சு? ரெண்டு ஜூஸ் வேஸ்ட் ஆயிருச்சு. அப்ப இன்னைக்கு பார்ட்டி கன்ஃபார்ம். அப்ப ஓகே. மாப்ள, நட்புங்கிறது தண்ணியும் பாலையும் ஒன்னா சேர்த்து கொதிக்க வைக்கிற மாதிரி. பால் என்ன பண்ணும், நட்புங்கிற தண்ணியை உள்ள அடிக்கிட்டு அப்படியே கோபத்துல கொஞ்சம் அடிக்கும். மறுபடியும் நட்புன்ற தண்ணியை ஊற்றினாதான் அது அடங்கும். திரும்ப பொங்கு. நீ நட்புங்கிற தண்ணிய ஊற்றி. ஆமா, அது மாதிரி தான் நாங்க. புரியுதா? ஏய் இது இப்படி கூட சொல்லலாம்டா. எப்படி? காதல் பண்ணாத பசங்க கடல்ல மதுக்கிற மீன் மாதிரி சுதந்திரமா இருப்பானுங்க. ஆனா பொண்ணுங்கிற வலையில மாட்டிட்டான்னு வச்சுக்குவேன், அன்னையில இருந்து கருவாடை இருவானுங்க. இதை எப்படி தெரியுமா சொல்லலாம்? இது முதல்ல கருவாடு, அப்புறம் சுடுகாடு. நெகட்டிவா பேசின ஒவ்வொருத்தரும் நெஞ்சு வச்சுதான் செத்துருக்காங்க. பாசிட்டிவா பேசின ஒவ்வொருத்தரும் பாஸ் பண்ணி வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்ல வந்தேன்டா. ஓகே, பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் பசங்கள்லாம் அச்சு டாகு மாதிரி பின்னாலேயே போயிட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி. கொஞ்சம் முன்னால போனா அவங்க ஐசிஸ் டாக்கா மாதிரி அச்சு டாக்கா கச்சிருவாங்க. அப்புறம் அச்சு டாக்கெல்லாம் ஓகேவா? இதை பாரு அண்டே, நாளைக்கு ஃபாலோ பண்ணி அவன் வீட்டுக்கு போயிடுவான்டா. டயர்ல உட்கார்ந்துருக்கடா, எதுக்கு நம்ம அவளை ஃபாலோ பண்ணி போறோம்? டேய் நாம அவளை ஃபாலோ பண்ற மாதிரி அவளை வேற யாராவது ஃபாலோ பண்றாங்களா இல்ல அவ வேற யாரையாவது ஃபாலோ பண்றாளான்னு தெரிஞ்சுக்கிட்டு காதல்ல தேன் கூட கலச்சிராதடா. கலச்சினா அங்க நிக்கிறாரா, அங்க நிக்கிறாரா, பாத்து போடா. நான் பாத்துக்கிறேன். சார் அந்த சார்ல ஏன் சார் பாத்து நம்மளே பாத்துக்கலாம் சார். லைசென்ஸ் எடு. ஐயா ஒரு எமர்ஜென்சி. ரெண்டு பேர் வர வேண்டியல 4 பேர் வரீங்க. இல்லையா பெட்ரோல் விலை ஏறி போச்சு, வண்டி விலை ஏறி போச்சு. என்ன பண்றேன்னு தெரியல, அதான் வந்தமையா. நோ 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 தப்பு. பொதுமக்கள் தப்பு பண்ணும்போதெல்லாம் சட்டம் தட்டி கேட்கும். சரி கொடுத்து விடுறா. அவசரமா போறியா? இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. என்ன 10 ரூபாய் எங்க கடமையை செய்ய விடுங்கயா. சரி மேல ஒரு 10 அடிச்சு விடு. ஐயா இதான் லாஸ்ட். நல்லா எங்க கடமையை செய்ய விடுங்கயா. இங்க வாயா. என்னயா நம்ம கடமையை செய்ய விட மாட்டாங்க? தம்பியலா பார்த்து கடமையை செஞ்சு விட்டு போவீங்களா? இதுக்கு மேல உங்க கடமையை செய்ய விடுறதுக்கு எங்க கிட்ட எதுவும் இல்லையா? ஏதோ அவசரமா போறாங்க போல, போயிட்டு போகுது. இனிமே தப்பெல்லாம் பண்ண கூடாதுயா. லைசென்ஸ் இல்லாம 4 பேரா வந்தீங்கன்னா புடிச்சு உள்ள போட்டுருவேன். கிளம்பு கிளம்பு. ஏதோ அவசரமா போற கிளம்பு கிளம்பு. சுடுகாட்டுக்கு எப்படியா போகணும்? இப்படி இடத்த காலி பண்ணுங்க. ஒரே சொன்ன காரை புக் பண்ணிடலாம். கேட்டிங்களாடா? இந்த நேரத்துல போய் ஏடா தலைவல ஏடா விடுறா, நானும் அடிக்கிறேன். விடுறா விடுறா மாப்ள பெட்ரோல் இல்லடா. பெட்ரோல் இல்லையா? அவ போறடா. டேய் பெட்ரோல் போட காசு கொடுத்தல, என்னடா பண்ண? இது பெட்ரோல் போடவா காசு கொடுத்தேன்? டேய் பெட்ரோல் போட காசு கொடுத்தானே போடா. நான் அதால சொல்ல பேசாம இருடா. டேய் பெட்ரோல் போட காசு கொடுத்ததுக்கு அவன கணக்கு சொல்ல வேணாமா? யாரோ பெட்ரோல் போடல. பெட்ரோல் போடல. சொல்லு. சம்பந்தம் இல்லாம நீங்க ஏன்டா இவன் அடிக்கிறீங்க? கிட்ட காசை வாங்கிட்டு ஏமாத்துறியா? 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 நீ கொடுத்த 500 ரூபாய் கழிஞ்சு வச்சு பேச்சு விடு. சரி விடுறா விடுறா. 500 ரூபாய் யோசிச்சு 1000 ரூபாய் கிளாஸ் கீழ போட்டுட்டு பாரு. அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு. எல்லாம் போய் மனசுல வச்சுக்கலாமா? நீங்களும் என் கூட சேர்ந்து குடிச்சிட்டு அவன்கிட்ட பெட்ரோலுக்கு காசு வாங்கி குடிச்சோன்னு தெரிஞ்சா நாளை எப்படி அவன் காசு கொடுப்பான்? அதான நானும் சொன்னேன் லூஸ் பண்ணலாம். நாளைக்கு பின்னன்ற பின்ன இன்னைக்கு பின்னாறதுக்கு என்ன பண்ண? அவன் தருவானா? தருவானா? தர மாட்டான்டா.
நண்பன்னா நாம தான் கையை விட்டு எடுத்துக்கணும். காசு எடுத்துட்டு எங்கடா போறீங்க? அந்த 3வது முக்குல வந்து அங்கதான பார் இருக்கு. அங்க பார் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வரும்போதே பார்த்தாச்சு. வா. டேய் வண்டி அந்த புள்ளை விட்டு ஃபாலோ பண்ண தெரியுதுல்ல, இந்த வண்டி தள்ள மாட்டியா? தள்ளிட்டு வந்து ஃபாலோ பண்றா. அதானே காதலுக்கு ஐடியா கொடுக்கணும்னா ஒரு நல்ல குடிமகனால மட்டும் தான் முடியும். அம்மா. யாரது? சார். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? சார், காஷ்மீர்ல நடந்த வெள்ளப்பெருக்கல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன நாங்க எல்லாருமே நிவாரண நிதி கலெக்ட் பண்றோம் சார். உங்களால முடிஞ்ச ஏதாவது உதவி செய்யுங்க சார் அந்த மக்களுக்காக ப்ளீஸ். நல்ல விஷயம் தான்மா, என்னால முடிஞ்ச உதவி. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். பவித்ரா, நீ இங்க எப்படி? நானும் ஸ்டூடெண்ட் தான், எனக்கும் ஊத்தி கொடுங்க, நானும் குடிக்கிறேன். நாங்களாம் யங்ஸ்டர்ஸ் பவி. இன்னைக்கு அன்புக்கு பர்த்டே வேற, நாங்களாம் செலிப்ரேட் பண்ணக்கூடாதா? அன்புக்கு பர்த்டே, ஆளுக்கு ஒரு பீர் வாங்கி சாப்பிட்றோம். பிறந்த நாள் கொண்டாடணும்னாலும் தண்ணி பார்ட்டி, இறந்த நாள் கொண்டாடணும்னாலும் தண்ணி பார்ட்டி. எக்ஸாம்ல பாஸ் ஆனா தண்ணி பார்ட்டி, எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலும் தண்ணி பார்ட்டி. காதல்ல ஜெயிச்சாலும் தண்ணி பார்ட்டி, காதல்ல தோத்தாலும் தண்ணி பார்ட்டி. எல்லாத்துக்கும் தண்ணி பார்ட்டி தானா? காஷ்மீர் வெள்ளத்துல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு வீடு இழந்து உடுத்த உடை இல்லாம பசியோட பட்னியோட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த நேரத்துல நாம ஸ்டூடெண்ட்ஸா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேணாமா? மாணவர்கள் நினைச்சா இந்த சமுதாயத்தை மாத்தி அமைக்கலாம். இந்த சமுதாயத்துக்காக ஏதாவது செய்யுங்க, புரிஞ்சுதா? பவித்ரா, ஒரு நிமிஷம். நீ கேவலமா நினைக்கிற அளவுக்கு மோசமா வாழ்ந்ததை நினைச்சு நான் ரொம்ப வெக்கப்படுறேன். இன்னில இருந்து இந்த கெட்ட பழக்கங்களை நான் தொடவே மாட்டேன். ப்ளீஸ் என்ன நம்பு பவித்ரா. இந்த வீட்டில் 25 வருஷமா வேலை செய்கிறோம், என்னத்துக்கு பிரயோஜனம்? பேசாமல் இந்த குத்துவாளுக்கு தூக்கி போய் சேட்டுக்கல்ல போட்டு நம்மளும் போட்டுற வேண்டியதுதான். கொஞ்ச நாள் வாழ்ந்து தான் பார்ப்போம். ஏய் முதலாளி, என்னடா குத்து விளக்க குத்து கலாட்டம் பார்த்துட்டு இருக்க? அமுகிட்டு போலான்னு பாக்குறியா? முதலாளி, யாரை பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? இந்த வீட்டுக்கு வந்து 25 வருஷம் ஆகுது. தொடச்சு வைக்கிறமே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சு, திரி வச்சு என்ன ஊத்துறான்னு இந்த முதலாளி. டேய் என்ன மன்னிச்சுடா, நீ ஒரு உண்மையான விசுவாசமான வேலைக்காரன்னு இன்னைக்குதானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ ஒண்ணு செய், நம்ம கோழி பண்ண பக்கத்துல இருக்க ஆயில் மில் இருக்குல்ல, அங்க போய் என் பேரை சொல்லி ஒரு ஃபுல் பாட்டில் ஆயில் இருக்கும், அதை கூட நீங்க வந்து ஊத்து. முதலாளி, நீங்க ஏன் கையை எப்படி காட்டுறீங்க? நான் காட்டினா பழக்க தோசைடா. எனக்கும் அந்த பழக்க தோசை தான். இந்த ஆளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி சேர்ந்ததுக்குள்ள ஒயின் ஷாப்புக்கு போய் ஃபுல்லா டைட்டா ஆளான்னு பார்த்தேன். இந்த ஆளு ரொம்ப டைட்டா இருக்கானே. முதலாளி, நம்ம சின்னையா ஏதோ பிளானோட வந்திருக்காரு. டேய் என்னடா மீன் முள்ள முழுகுன மாதிரி முழிச்சிட்டு இருக்க? என்ன விஷயம்? முழிக்கலப்பா. தைரியமா சொல்றா. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. கூல் கூல். என்னடா சொல்ற தம்பி? நீ ஆசைப்படுறது பெருசு இல்ல தம்பி, அந்த பொண்ணு உண்மையில ஆசைப்படுதா அது முக்கியம் இல்ல. நான் உன்னை சொல்றேன் கேட்டுக்கோ. எங்க அப்பா கிட்ட, அப்பா எனக்கு ஒரு கோழி பண்ண வச்சு கொடுப்பான்னு கேட்டேன். உடனே வச்சு கொடுத்தாரா? உங்க அம்மாவை வச்சுக்குவான்னு கேட்டேன். வச்சுக்கவா? ஐயோ, உங்க அம்மாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னா உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடறா. எங்க அப்பா நான் ஆசைப்படுறதெல்லாம் நிறைவேற்றி வச்சார். உங்க அப்பா நானு, நீ ஆசைப்படுறதா நான் நிறைவேற்றி வைக்க மாட்டேன். மகனே இந்தா 50,000. எதுக்குப்பா? தம்பி, பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணனா கலரா இருந்தா மட்டும் பத்தாதரா, கலர் கலரா ட்ரெஸ் போடணும்டா. இது வரைக்கும் யாருகிட்டயுமே சொல்லாத ஒரு ரகசியத்தை இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன். உங்க அம்மாவை ஃபர்ஸ்ட் நைட்ல உட்கார வச்சு என் மேல இவ்வளவு ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டியே, எதுக்காக நான் அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? என்னங்க, நீங்க சந்தைக்கு வரும்போது சிகப்பு கலர் ட்ரெஸ்ல வருவீங்க, பஸ்ல வரும்போது பச்சை கலர் ட்ரெஸ்ல வருவீங்க, இப்படி விதவிதமான இடத்துல விதவிதமான கலர்ல நீங்க வந்து விட்டாங்க, உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னடா. இப்ப தெரிதா கலரோட மகிமை? உன் கூட இருந்தா 10 பிசாக்கு தெரியாது. உன் பையனையே நான் கரெக்ட் பண்ணி டைட் ஆட வேண்டியதான். சின்னையா என்ன
என்ன நடக்குதுங்க? நீங்க உங்க அப்பாவை கோழி பண்ண வச்சு தர சொன்னீங்க, அவர் வச்சு கொடுத்தாரு. என்ன பார்த்து என்னதான் கட்டுவேன்னு ஒத்த கால நின்னு உங்க அப்பாவை அடம் பிடிச்சு கேட்டீங்க, அதையும் அவர் செஞ்சாரு. ஏன் செஞ்சாரு? நீங்க உங்க அப்பாவை நீ நான் சொன்னபடி கேட்கலன்னா உன் தலையில பெரிய பரங்களை தூக்கி போடுவேன்னு மிரட்டினீங்க, அதான் செஞ்சாரு. சத்தம் போட்டு பேசாதீ. அப்புறம் என் பையன் என் தலையில வந்து கல்ல தூக்கி போட போறான். இப்போ உங்க பையன் லவ் ஸ்பாட்டருக்கு ஹெல்ப் பண்றீங்கல்ல, அது உங்க தங்கச்சிக்கு தெரிஞ்சா என்ன சொல்வா? அது ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்லம்மா. அந்த காலத்துக்கு அவ தலையில போட வேண்டியதானே. அந்த கல் உங்க தலையில விழாம இருந்தா சரி. வெச்சடா. வாங்க சார். வாங்க சார், வாங்க. நியூ டிசைன்ஸ் இருக்கா? இருக்கு சார். அதை எடுங்க. அதையும் எடுங்க. ஓகே, இது எடுங்க. இது மேட்ச் ஆகுமா? உண்மையிலே என்னை பார்த்தாய், என் ஆயுளையே அபகரித்தாய். வேர்வரை பூ பூத்தாய், கண்ணிமைகளில் வலை விரித்தாய். வேர்வரை பூ பூத்தாய், கண்ணிமைகளில் வலை விரித்தாய். நீ யாரடி கூரடி இதயத்தை அதிர வைத்தாய். நீ யாரடி கூரடி இதயத்தை அதிர வைத்தாய். உண்மையிலே என்னை பார்த்தாய், என் ஆயுளையே அபகரித்தாய். ரோஜா பூவில் பனித்துளிகள் தான் முந்தன் பற்களடி. முக்கனி போல பற்களும் இனிக்கும் அதிசய பிறவியடி. திருடன் கூட போய் சொல்ல மாட்டான், நீ போய் பேசும் திருடனடா. ஆயுள் கைதியாய் மாற துடிப்பது அதுதான் காதலடா. தண்ணீர் சுழியாய் கண்ணக்குழியில் படகாய் கவிழ்ந்தேனடி. கொள்ளை அடிக்குது உன் அழகு, அந்த ரகசியம் கூரடி. தேனாய் புகழ்வது மானை பிடித்திட விரிக்கும் வலை வீச்சு. உன் கவிதையை கேட்க விரும்பவில்லை, எனக்கிது வீண் பேச்சு. உண்மையிலே என்னை பார்த்தாய், என் ஆயுளையே அபகரித்தாய். உன்னை தவிர எனது மனம் வேறெங்கும் சேராது. அன்பே நீ இல்லாத பூமி அழகாயாகாது. இன்னும் என்ன சொன்னாலும் எதுவும் கிடைக்காது. விண்மீன் மீது தூண்டில் போட்டால் பிடிக்கவே முடியாது. ஆணவ பார்வை
எங்க அந்த யோகி இதெல்லாம் செய்ய சொல்ல வேண்டியதானே? நீங்க எதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு? ஹலோ ஹலோ, ஒரு பாதி ஏணி கிடைக்குமா? பாதி ஏணி எப்படியா கிடைக்கும்? முட்டை கோச்சிக்காதப்பா, எடுத்து வா. இதுக்கு போய் கோச்சிக்கிறியா? வா 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 வா, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். கொஞ்சம் பக்கத்துல நெல்லு. ஏண்டா பாதி ஏணி கழுத்து திட்டினிய, நீயே ஏணியில பாதி தானே இருக்க? போடுறா கீழே. மூஞ்ச பார்த்தா பூனை மாதிரி இருந்து. இவர் அப்படியே புலி மாதிரி இருக்காரு. காலங்காத்துல ஏய், என்ன திட்டின்னு போற? தும்ரா. அப்பா, கட்டுறதுக்குள்ள பிராணம் போகுதுடா. டேய் முதலாளி, வாடா டேய். நான் வந்துட்டேன் முதலாளி. பெயிண்ட் பதமா கலக்கிட்டேன். வழி விடுங்க, நான் ஏறி அடிக்கிறேன். நீ ஏறி அடிக்கிறனா உனக்கு 3 ஏணி வேணும்டா, எனக்கு 2 போதும். புரியுதா? பெயிண்ட் டப்பா மட்டும் நீ புடி. டேய், சின்ன வயசுல நான் பிரஷ் அடிச்சு தான் நான் இவ்வளவு பெரிய ஆளா ஆனேன், தெரியுமா உனக்கு? சரி சரி பாத்து. டேய், பெயிண்ட் மூஞ்சில போட்டு கலர் ஆயிட போற. இந்த பக்கம் வாடா. முட்டாள். டேய், பாத்துடா. முதலாளி 2 ஸ்டெப் மேல போங்கல. எதுக்குடா? என்னால தாங்க முடியல. டேய், நீ தாங்கி தானே ஆகணும். எல்லாம் என் தலையெழுத்து. இவ்வளவு தொலைந்து கூட நாத்த அடிக்குது. நம்ம 10-5 கேட்க போறோம் நினைச்சுக்கிட்டு இந்த ஆளே ஏறி அடிக்கிறான். இவெல்லாம் மனுஷனா? என்னடா? வேலை முடிஞ்ச உடனே ஏணியை கொண்டு வந்து வீட்டுல கொடுத்துட்டு போக சொல்லுங்க. சரி போ போ, உங்க அக்கா கிட்ட எடுத்துட்டு வந்து தரேன். முதலாளி. என்னடா? அவருது முதலாளி. டேய், அவருதான்டா. ஐயோ, ஏணி அவருது முதலாளி. டேய், ஏணி அவருதான் நான் சொல்றேன்ல. ஐயோ, கீழ ஏணி அவருது முதலாளி. செருப்பால அடிப்பேன். கீழ ஏணி அவருதான்டா. தலையெழுத்து அவள்தான் போயா. முதலாளி, அது கொஞ்சம் பலமோ? டேய், அவருதுன்னு சொன்னியே, கயிறு அவருதுன்னு சொன்னியாடா? முதலாளி, அப்பத்திலிருந்து அதுதான் சொன்ன முதலாளி. இது உனக்கு தேவைதான். வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். உட்காருங்க. விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கும் மாணவ மணிகளே, உங்களோட கலந்துரையாட நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு டைரக்டர், நடிகர். என் பிராணத்தை எல்லாம் சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பல. உங்ககிட்ட இருக்கிற திறமைய நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அம்மா, உன் பேர் என்ன? பவித்ரா. வெரி குட். இது என்ன? என் ஸ்கிரிப்டோட ஸ்டோரி புக் சார். ஸ்டோரி புக்கா? இதுல உள்ளதை உன் வாயால சொன்னா ரொம்ப நல்லா இருக்குமே. கேன் யூ டெல்? சொல்றேன் சார். ஸ்டார்ட் ப்ளீஸ். சின்ன வயசுல போலியோ அட்டாக் ஆகி 2 கை இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காம வாழ்க்கையில வெற்றிகரமா முன்னுக்கு வந்த ஒரு பொண்ணு பத்தின ஸ்கிரிப்ட் சார் இது. நாட்டிலையும் ஒரு சில சமுதாயம் இப்படிதான் முன்னுக்கு வராம பின்தங்கியே இருக்காங்க. அவங்க மத்தவங்கள நம்பாம சமுதாயத்தை முன்னுக்கு கொண்டு வந்தா மத்தவங்களோட கூடி அவங்க வாழலாம். அப்படி ஒரு தாட்ல தான் இந்த ஸ்கிரிப்டை பண்ணிருக்கேன் சார். இதை டைரக்ட் பண்றதுக்காக தான் ஸ்டோரி போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். புதுமையா யோசிச்சிருக்கமா, புதுசு. எதிர்காலத்துல நீ ஒரு பெரிய பெண் டைரக்டரா வருவ. சரி, பவித்ரா மாதிரி வேற யாராவது உங்கள புதுமையான கான்செப்ட் வச்சிருக்கீங்களா? சார், 3 பேரும் ஒன்னா கோரஸா பேச முடியாது. நாங்க 3 பேர் இப்ப பேச போறது இல்ல சார். எங்க சார்பா ஒருத்தன் பேச போறான். அப்படியா? அது யாரு? அவன் சார். அன்பு சார். நான் தான் சார். சார், ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் ஒரே சந்தர்ப்பத்துல, ஒரே சந்திப்புல, ஒரே சமயத்துல காதல் வந்ததா சரித்திரமே இல்லை. உதாரணத்துக்கு, ஒரு பொண்ணுக்கு பையன் மேலேயோ பையனுக்கு பொண்ணு மேலேயோ ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சு போச்சுன்னா காதல் வருது. அந்த ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது அதை அவங்க ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கலைன்னா? சார், காதல் இருந்தும் அதை உடனே ஏத்துக்காம மறைக்கிறது அது ஒரு வகை சார். பயப்படுற மாதிரி நடிக்கிறது இன்னொரு வகை. பொண்ணுங்க பயப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா யாரும் பயந்து நான் பார்த்ததே இல்லை. மொத்தத்துல காதல் என்பது இதயத்தை கொடுப்பதல்ல, இழப்பது.
மிஸ்டர் அன்பு, லவ்வை பத்தி இவ்வளவு டீடைலா ரிசர்ச் பண்ணிருக்கீங்கன்னா உண்மையிலேயே நீங்க யாரையோ ஒருத்தரை ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமை கரெக்ட்? ஆமா சார். உங்க காதல சொல்லிட்டீங்களா? நீங்க தயங்குறத பார்த்தா நீங்க விரும்புற காதலி இந்த வகுப்புல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க விரும்பினீங்கன்னா உங்களுக்காக உங்க காதலை அவங்க கிட்ட எடுத்து சொல்லட்டுமா? ஏன்னா ஒரு காதலர்களை சேர்த்து வச்ச புண்ணியம் எனக்கு கிடைக்கும். இல்ல சார், என் காதலை நான் தான் சொல்லணும். மிஸ்டர் அன்பு, கற்பனையா காதல் கதைகள் எழுதுற எழுத்தாளர்களை விட லைவா காதலை சிந்திச்சு அற்புதமா எழுதியிருக்கீங்க. கண்டிப்பா இந்த கதை ஜெயிக்கும். பவித்ரா, எப்படியும் நீ பேச வருவேன்னு எனக்கு தெரியும். ஓ முடிவை நீ மாத்திக்கவே மாட்டியா? ஓகே, நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு நீ வா, அங்க பேசிக்கலாம். ஓகே. உண்மையிலே என்னை பார்த்தாய், என் ஆயுளையே அபகரித்தாய், வேர்வரை பூத்தாய், கண்ணிமைகளில் வலை விரித்தாய், வேர்வரை பூத்தாய், கண்ணிமைகளில் வலை விரித்தாய், நீ யாரடி கூரடி இதயத்தை அதிர வைத்தாய், நீ யாரடி கூரடி இதயத்தை அதிர வைத்தாய். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும். புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது உடல் நலத்திற்கு கேடு. ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும். இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும். அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும். மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர். புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். இது என்ன வேஷம்? வேஷம் இல்ல, இதான் என்னோட வாழ்க்கை. நீ போய் சொல்ற. என்ன அவாய்ட் பண்றதுக்காக நீ என்ன வேணாலும் செய்வன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா உண்மையை நம்பிதான் ஆகணும். தங்கம், கொண்டாடி துப்பாக்கிய. என்ன சிங்கம்? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பேன். உன்னை சுட்டே தள்ளிடுறேன். இது வரைக்கும் காக்கா, குருவி, புறா, மைனா, நரி போனது சுட்டுக்கிட்டு இருந்த இந்த துப்பாக்கி முத முறையா ஒரு மரத்தை ஊத்துற கொள்ள போதும் சுட்டுறேன். ஆனா ஜாமி, என்ன சுட்டுறா ஜாமி. நான் இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன் ஜாமி. என்ன மன்னிச்சு விட்டு ஜாமியோ. சிங்கா, நம்ம பவித்ரா பாப்பாவோட யாரோ ஒரு சாமி பேசிட்டு இருக்குது. ஆறுன்னு வந்து பாரு. யாரு? பவித்ரா, யாருமா அந்த சாமி? அப்பா, இவர் என் கூட படிக்கிறவரு. என்ன பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காரு. என்னமா அது கூட படிக்கிற தம்பிக்கிற அப்புறம் வீதிலிக்கு வச்சு பேசிட்டு வீட்டுக்கு கூட்டு போய் பலகாரம் காப்பிலாம் கொடுத்து பேச வேண்டியதானே?
இவங்க தான் என் அப்பா அம்மா. என் அப்பா அம்மா என்ன காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் என்னை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு உறுதியா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட முயற்சியால இன்னைக்கு நானும் உன் கூட விஸ்காம் படிக்கிறேன்னா அதுக்கு என் மாமா தான் காரணம். இங்க இருக்கிறேன்னா மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கிட்டு வெரைட்டி கார்ல அப்பப்போ காலேஜ்க்கு வரேனே அதுக்கும் காரணம் என் மாமா தான். மெக்கானிக் ஷெட்டுக்கு வர கார்ல அப்பப்போ டைம் கிடைக்கும் போது தினமும் காலேஜுக்கு என் மாமா தான் என்ன டிராப் பண்ணுவாரு. இந்த மக்களுக்கு மீடியா மூலமா தான் ஏதாவது செய்ய முடியும். அதுக்காக தான் இந்த விஸ்காமை நான் செலக்ட் பண்ணேன். இவங்களோட வளர்ச்சி தான் எனக்கு முக்கியம். அதான் என் லட்சியமும் கூட. அன்பு, உன்னோட காதலை விட என்னோட லட்சியம் தான் எனக்கு முக்கியம். இந்த உண்மையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்னு தான் உன்னை இங்க வர சொன்ன. புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன். நீ எங்க இருக்கிற, எப்படி இருக்கங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. நீ என் மனசுல இருக்க, எனக்கு அதான் முக்கியம். வீட்டுக்கு வா அன்பு. இல்ல, இன்னொரு நாள் வரேன். இறங்கி வா. டேய், எல்லாரும் எங்கடா போயிட்டீங்க? வாங்கடா. நில்லுங்க, உங்களை வச்சுக்கிறேன். ஐயா வந்துட்டேன். வாங்க சொல்றேன், வா. ஏய், யோகி எங்க? இருக்கு முதலாளி. வாடா. என்னடா திருட்டு முடி பிடிக்கிற? சைடுல ஒரு பிசினஸ் பண்ணலான்னு பார்த்தா கைடு மாதிரி வந்து காட்டி கொடுத்தாளுங்களே. என்னடா நடக்குதுங்க? ஏண்டா இந்த கோழி பண்ணை யாருதுடா? உங்களுக்கு தாங்க. எந்த தானே? மார்க்கெட்ல ஒரு கோழி விலை என்ன? 300 ரூபாயா? 300 ரூபா தானே? ஆமாங்க. ஏன் பண்ண இருந்து ஏன் கோழியா இவங்களுக்கு 100 ரூபாய்க்கு எவன்டா வித்தான்? அது அங்கயா. சொல்றா. ஏய், உன் முகமே சரியில்லை. டேய், நீ வித்தியா? சொல்ல மாட்டீங்களே? உங்களை சொல்ல வைக்கிறேன்டா, சொல்ல வைக்கிறேன். ஏமா இவங்கள எவமா உங்களுக்கு இந்த கோழி வித்தது? இதோ அந்த முதலாளி தாங்க. முதலாளியா? அப்படின்னு யாரு உங்களுக்கு சொல்ல சொன்னது? அவர் தாங்க சொல்ல சொன்னாரு. ஐயோ, அதையும் சொல்லிட்டாங்களா? நினைச்சேன்டா. டேய், உண்டை விட்டுக்க ரெண்டே பண்றியா நீ? எப்படியாவது கதை சொல்லி இந்த ஆள்கிட்ட சமாளிக்க வேண்டியதுதான். இல்லைன்னா நம்மள விட மாட்டான். எந்திரி. என்னடா அதெல்லாம்? டேய், எவன நம்பலாம்டா, ஆனா கால்ல விழுவணும்னு நம்பவே கூடாது. காலே வாரி விட்டுருவானுங்க. ஐயா சொல்றதை கேளுங்க. நம்ம பண்ணையில நைட் ஆனா எவனுமே காவல் காக்குறது இல்ல. என்னடான்னு கூப்பிட்டு விசாரிச்சேன். ஊருக்குள்ள புலி நடமாட்டம் இருக்குன்னு சொன்னானுங்க. என்னடா சொல்ற? நம்ம பண்ணையில தைரியமா நைட்ல காவல் காக்குறேன்னா புல்ல அடிச்சு படுத்தாதான் புலி இவனுங்களை அடிக்காது. புல்ல அடிக்கலன்னா புலி இவனுங்களை அடிச்சிரும். அதனால தான் இந்த கோழிகளை வித்தேன். அட பாவி, இதுக்கு தான் நான் 100 ரூபாய்க்கு போய் என் கோழியை வித்தேன். என்கிட்ட சொல்லிருந்தா நானே உங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுத்துருப்பேன்டா. இத பாருங்கடா, இனிமேல் உங்களுக்கு தண்ணி அடிக்கணும்னு ஆசைப்பட்டா என்கிட்ட கேளுங்க, நானே உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன்டா. இனிமேட்லாம் இது மாதிரி நடக்காது முதலாளி. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்தாங்க. எனக்கு எதுக்கு? நான் உங்களை லவ் பண்றேன். ஆனா நான் உங்களை லவ் பண்ணலையே. நீங்க வேற யாரையாவது ட்ரை பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் பெட்டராவும் இருக்கும். நான் உங்களை 2 வருஷமா சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன 2 வருஷமா தான் சின்சியரா லவ் பண்றீங்க. ஆனா என்ன பெத்து வளர்த்த எங்க அம்மா அப்பா என்ன 20 வருஷமா லவ் பண்றாங்க. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப லவ் பண்றது தப்பா? தப்புன்னு சொல்லல. ஆனா காலேஜ்ல படிக்கிற எல்லா பொண்ணுங்களும் லவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களே, அதுதான் தப்பு. ஒண்ணு மட்டும் சொல்றேன், பெத்தவங்க நமக்கு என்ன செஞ்சாங்கன்னு நினைக்கிறத விட பெத்தவங்களுக்கு நாம என்ன செய்ய போறோம்னு நினைக்கிறவனா. வாழ்க்கையில முன்னேறணும்னா முன்னாடி போணும், பொண்ணுங்க பின்னாடி போக கூடாது. ஓகே, காட் இட். பியூட்டிஃபுல். வாவ், குட். Thank you. Keep it up. சூப்பர் கான்செப்ட் பவித்ரா. Thank you. மாமா. வாமா பவித்ரா. கையில என்ன ஸ்வீட் பாக்ஸ்? இன்னைக்கு என்ன விசேஷமா? ஆமா மாமா, காலேஜ்ல நான் பண்ண ப்ராஜெக்ட் வர்க்காக பெரிய டைரக்டர் என்ன பாராட்டினாரு. அந்த சந்தோஷத்துல தான் இந்த ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. ஏய் கோபி, நான் வரேனே. வாங்க பா, எல்லாம் ஸ்வீட் எடுத்துங்க வாங்க. என்னடா எடுத்துங்க தம்பி. வாங்க. தேங்க்ஸ். இந்த தம்பி கொடுங்க. எடுத்துக்கோங்கண்ணா. சரி தங்கச்சி. மாமா, என்னம்மா? இந்த வாரத்துக்குள்ள காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா மாமா?
நான் பாத்துக்கிறேம்மா, நீ ஏன் கவலைப்படுற? சரிங்க மாமா, போயிட்டு வரேன். போயிட்டு வாம்மா. அண்ணே, உங்க முறை பண்ண இவ்வளவு பணம் செலவு பண்ணி படிக்க வைக்கிறீங்களே, நாளைக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நினைப்புல தானே இவ்வளவு பண்றீங்க? எல்லா தாய்மாமன் மாதிரியும் என்னையும் நினைச்சிட்டல. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. கடமைக்காக படிக்க வைக்கிற எல்லா தாய்மாமனுக்கும் மத்தியில கண்ணியமா, அதுவும் எங்க சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் பவித்ராவை படிக்க வைக்கிறேன். அவளும் நல்லா படிச்சு எங்க சமுதாயத்தை காப்பாத்துவா. அது மட்டும் இல்ல, 1000 பேரை படிக்க வைப்பா. போடா, போய் வேலையை பாடுற. முதலாளி வந்தா எல்லா பண்ணியும் சுத்தமா தண்ணி ஊத்தி கை வச்சு சொல்லு. இங்க வா, 5 நம்பர் பண்ண தண்ணி ஊத்தி சுத்தமா கழுவு. ஒரு வேலையும் பார்க்காத, எல்லா வேலையும் என்னையும் வாங்க. இருடி ஒரு நாள் ஒன்று வச்சுக்கிறேன். பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கானே, ஆளை மாத்திர வேண்டித்தான். சின்னையா, சின்னையா, காலேஜுக்கு போகாம எதுக்கு பண்ணில வந்து உட்காந்துக்கிற? வீட்டுல யாருன்னா திட்டினாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா போர் அடிக்குது. நீங்கள் வந்த சின்னையா, உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் உங்கள் வீட்டு வேலைக்காரன். உன்னை சின்ன வயசுலேருந்து இந்த தோலில் தூக்கி போட்டு வளர்த்துவேன். எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சின்னையா. காலேஜில் ஒரு பொண்ணை நான் உயிருக்கு உயிரை விரும்புகிறேன். ஆனால் அவன் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை. நான் புரிஞ்சுக்கணும் சின்னையா. அந்த மேட்டரை நான் டீல் பண்ணுறேன். பொண்ணு யாருன்னு மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க சின்னையா. பவித்ரா. நீங்க தைரியமா காலேஜுக்கு போங்க, மற்றதை நான் பாத்துக்கிறேன். இந்த இடமான சொன்னாப்பல. ஒருவேளை நம்ம சின்னையா லவ் பண்ற பொண்ணு இதுவா இருக்குமோ? இருந்தாலும் இந்த பொண்ணுகிட்டே கேட்டு ஓகே பண்ணிட வேண்டியதுதான். இவ்வளோ சூப்பரா இருக்கா நம்ம ஐயா. ரொம்ப கெட்டிக்காரு தான், நல்ல ஆளை தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. அம்மா, எழுந்துக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. உங்க பேர் பவித்ராவா? என் பேரு சோனி. சோனியா? ஆமா, உன் கூட்டத்துல ஒண்ணுமா நீ போனியாவல? இல்ல. ஆமா, உன் பேர் என்ன? யோகி. யோகியா? ஆமா. வர போகிக்குள்ள இவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணிட வேண்டியதான். வாழ்ந்தா இவளோடு வாழணும், இல்லைன்னா தண்ணியில் அதை கணத்துல ஊந்து சாவணும். சோனி, பவித்ரா வீடு எது? அதோ அங்க இருக்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. தங்கா, ஒரு சொம்பு கூழ் குடிச்ச மாதிரி மனசுக்கு ஜில்லுன்னு இருக்குடி. நம்ம புள்ள 10 பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குதே. 10 பிள்ளைக்கு என்ன சிங்கம், 100 பிள்ளை 1000 பிள்ளைக்கு கத்து கொடுப்பா. சாமி, என் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு விருந்து வச்சிருக்கோம் சாமி. வீட்டுக்கு சாப்பிட வாங்க சாமி. காக்கா 65 ரெடியா இருக்கா சாமி? ரொம்ப முக்கியம். வாங்க சாமி. 1 2 3 4 5 6 7 யாரு? 8. யாரு சாமி நீ? உங்க பேரு பவித்ராவா? என் பேரு பவித்ரா இல்ல, என் பொண்ணு பேரு தான் பவித்ரா. நீ பவித்ரா காலேஜ்ல படிக்கிறியா? நான் இல்லங்க, எங்க சின்னையா தான் பவித்ரோட சேர்ந்து படிக்கிறாரு. என்ன வேணும் சாமி உனக்கு? என்ன வேணும்? என்னது என்ன வேணுமா? சின்ன வயசுல காணாம போன நம்ம குண்டுமணி வந்துட்டான். நீ நினைக்கிறாளே, நான் இல்லடா. அதெல்லாம் முடியாது, நீ தான் குண்டுமணி. எதுக்கு வந்து கேளுங்கடா. எதுக்கு வந்து சொல்லு. முட்டி வேலைக்கும் கை வேலைக்கும் என்ன வாங்க வந்தேன்டா. அப்படியா? இத முன்னாடி சொல்ல வேண்டிய ஜாமியா. ஜாமியா, அந்த மயில என்ன குறி என்ன கொக்கன்னு எல்லாத்தையும் எடுத்து வா ஜாமியா. ஜாமியா விடு. இந்தா, இது ரொம்ப முக்கியம். சரி, வரேன். அடிக்கடி வா ஜாமியா. நல்ல வேலை, துப்பாக்கில குறி சுடுற மாதிரி சுடாத போயிட்டாருங்க. யோகி, கையில என்னது? என்ன? என்னையா? என்கிட்ட கேட்டிருந்தா நான் என்னையே கொடுத்திருப்பேன்ல. அடுத்த ட்ரிப் வரும்போது மொத்தமா சுத்தமா ஏன் குத்தி குடி எடுத்துக்கிறேன். நம்ம வாரிசு விரிவாக்கிக்குவோம்.
தப்பி ஒரு சாடையிலே பார்த்தாக்கா பப்பி நான் சவ்வாது போட்டு வைக்கும் தப்பி கொரவா நாம என்ன கொரவா என்ன இது எப்பப்ப சப்பாத்தியா வைக்கிற? இத சாப்பிட்டாதான் உடம்பு இளைக்கும். அத நீ சொல்லாத. நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது. இவன் வந்தா எங்க நல்ல காலம் பிறகு போகுது? நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது. ஐயா முதல்ல ஸ்வீட் எடுங்க. எதுக்குடா அதெல்லாம்? எடுங்க முதலாளி சொல்றேன். அம்மா நீங்களும் ஒண்ணு எடுங்க. எடுங்க. இத்தனை வருஷம் வேலை செய்ததுலயே இன்னைக்குதான் முதலாளி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அப்படி என்னடா சந்தோஷம்? எங்க கிட்ட சொல்லக்கூடாதா? முதலாளி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்க. உனக்கு சம்பந்தி அமைவதெல்லாம் உன் குலதெய்வ கொடுத்த வரன்னு நான் சொல்றேன். என்னடா தத்துவம் எல்லாம் பேசுற? விஷயத்துக்கு வாடா. அம்மா நான் உலகத்துல எத்தனையோ லவ் ஜோடியை பார்த்திருக்கிறேன். நம்ம சின்னைய லவ் ஜோடி மாதிரி நான் பார்த்ததே இல்லப்பா. என்னங்க நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே அது உண்மையாயிடுச்சுங்க. அந்த காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி இப்படி கோயில் கோயிலா தவம் இருந்து சுத்துனது வீணா போகலைங்க. அந்த மகமாய் கள்ள திறந்துட்டா. சினிமாவை பற்றி போட்ட பாதிராஜா சாதிக்க முடியாதது நம்ம சின்னையா சாதிச்சாருமா. என்னடா சொல்ற? படம் எடுத்துட்டானா? ஐயோ அதுல முதலாளி என் வாயால சொல்றத விட உங்க கண்ணால பாருங்க. குடிசை எல்லாம் வீடாகும் நேரத்திலே நாங்க தெருவோரம் குடியேற தேவையில்லை. எல்லாரும் ஒன்னாக நினைக்கையிலே நாங்க எதையும் எப்பவும் இங்கு மறைப்பதில்லை. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிறாருங்க, நல்ல பாட்டு படிக்கும் மனம் பாடுறாருங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிறாருங்க, நல்ல பாட்டு படிக்கும் மனம் பாடுறாருங்க. டேய் அதென்ன கையில ஏதோ கட்டிருக்க? இது உங்க சம்பந்திங்க கட்டின கயிறு. டேய் என்னடா சொல்ற? இப்போ உங்களுக்கு புரியாது, போக போக புரியும். கோழி பண்ணையில எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்போ நான் போறேன். நல்லாதான் இருந்தா எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஐயா நம்ம ஏரியால புலியோட நடமாட்டம் இருக்குதுன்னு பேப்பர்ல போட்டதுனால ஜனங்க வெளியே வரதுக்கே பயந்துகிட்டு நடுங்கி போய் பீதியில நிக்கிறாங்க ஐயா. டேய் நமக்கு எங்கடா பேப்பர் பார்க்கறதுலாம் டைம் இருக்கு? வனத்துறை அதிகாரிங்களே இந்த புலி ரொம்ப தண்ணி காட்டிருச்சு. டேய் என்னடா சொல்ற? டிவில கூட பேட்டி கொடுத்திருந்தாங்களே, நீங்க பாக்கலீங்களா ஐயா? அட பாவீங்களா டேய், நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், இங்க புலிகிளி வந்துற போதுடா. அதெல்லாம் ஒண்ணும் வராதுங்க. என்னடா இது? ஏப்பம் விட்டங்க. என்னடா பயமுறுத்துற? சமயோ கொஞ்சம் தண்ணி கொடுக்கோ. தமிழ்நாட்டுக்கே கிடைக்கிற தண்ணி நமக்கு தாராளமா கிடைச்சிருக்கு. இத புடி கடிச்சிக்கிட்டா சுட்டு வரேன். புலி நடமாட்டத்தை கேள்விப்பட்டதுல இருந்து பண்ணையில படுக்க பயமா இருக்குயா. பயமுத்துறீங்க, அடிச்சதெல்லாம் இறங்கி போச்சு. சாமியோ கடிச்சிக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் பரவாயில்ல, நீங்களே துணுக்குங்க. எனக்கங்க அதுக்குள்ள காலி பண்ணிட்டீங்களா? அவசியங்க, அது என்ன பண்றது? காவல் தெய்வயா நீங்க. அப்படியே ஒரே ஒரு துப்பாக்கி வாங்கி கொடுத்து எங்க 2 பேரும் உயிரை காப்பாத்துங்கய்யா. சொல்லிட்டல. ஓகே சாமி, போட்ட தண்ணி பத்தல, கொஞ்சம் எடுத்துக்கிட்டுமா? பாட்டில் எடுத்து போறோம். அத விடுங்க. டேய் குடிக்கிறது ஓசில உன்னை விடுறா. டேய் ஃபுல் பாட்டில் எடுத்து போறேன். காரியத்துக்கு விட துப்பாக்கில சுட போறேன்டா அப்படின்னு நினைச்சியா?
இல்லடா இந்த துப்பாக்கிய நான் வாங்க போறேன்டா. ஏண்டா இந்த துப்பாக்கி சுட்டா சுடுமா? என்ன சாமி இப்படி கேட்டீங்க? இது சுடுறவங்க பலத்தை பொறுத்து இருக்கு. அப்ப எனக்கு பலம் இல்லன்றியா? இல்ல சாமி, என் பலத்துக்கு நான் குறி வச்சேன்னா 6 மாடு 8 மயில் டப்பு டப்புன்னு ஒரே அடியா சுட்டுருவேன். என் குறி அப்படி. அப்ப எனக்கு குறி இல்லன்றியா? உங்க குறிய பத்தி எனக்கு எப்படி தெரியும்? சும்மா மசமசன் பேசிட்டு இருக்காத. இந்த துப்பாக்கியோட விலையை சொல்லு. 8050 பைசா. 8050 பைசாவா? என்னையா சொல்ற? யோ மார்க்கெட் ரேட். யோ பார்த்து சொல்லியா, இங்க புலி பயம் இருக்குதுன்னு சொல்லி தானே வாங்குறேன். சாமி இந்த துப்பாக்கியோட அருமை உங்களுக்கு தெரியாது. என்னது? இந்த துப்பாக்கிய பார்த்தோன்னா புலி வந்து தானா பட்டுக்கிட்டு என்ன சுட்டுக்கோ சுட்டுக்கோ சுட்டுக்கோ. யோ இந்த மாதிரி துப்பாக்கி தான் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். சாமி இன்னொரு விஷயம் சொல்லு. போன வாரம் ஃபுல்லா இந்த துப்பாக்கி புலி பண்ணையில தான் படுத்துச்சு. புலி பண்ணையிலயா? டேய் சிங்கசாமியோ, இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டதான். டேய் இந்த துப்பாக்கி வச்சுட்டா புலிக்கு பாட கட்டடா. தம்பி இது கன் இல்லடா, பொண்ணு. வெச்சுக்கோ. இன்னைக்கு அங்க கூட்டத்துக்கு பன் வாங்குற சாமி. டேய் கோபி துப்பாக்கி வாங்கிட்டேன்டா. அடடா சாமியே சாமியே குடு சாமி. துப்பாக்கி வாங்குறது பெருசு இல்ல, சுட தெரியணும். உன்னோட காதலை விட என்னோட லட்சியம் தான் எனக்கு முக்கியம். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பாவி, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. நானும் வரேன். ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, நம்மளை வெயிட் பண்ண சொன்னாங்க. இது எப்படி ஆச்சு? ஒண்ணுடா. கடவுளே, அன்புக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, நீதான் காப்பாற்றணும். டாக்டர் பார்த்துட்டு அந்த பேஷண்ட்டை நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. ஐசியூல கூப்பிடுறேன் சார். சார் அன்புக்கு எப்படி சார் இருக்கு? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, மயக்கத்தில் தான் இருக்கார் இந்த பேஷண்ட். கொஞ்ச நேரம் பொறுத்து டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு ஒருத்தரா போய் பாருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டேய் பவித்ரா கோயிலுக்கு போயிருக்கா, அவகிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன்டா. பவித்ரா, அன்புக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. 4-5 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுமா. நீ ஒன்றும் கவலைப்படாத பவித்ரா. அன்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. சரிங்க. ஏய் மச்சான், அடுத்துக்கடா அடுத்துக்க. டே அன்பு, உனக்கு ஒன்று தெரியுமா? உனக்கு அடிப்பட்டது கேள்விப்பட்டோனையும் பவித்ரா அப்படியே துடிச்சு போய் ஏன் கூட பைக்கில் ஏறி உன்னை பார்க்க வந்துட்டாடா. அது மட்டும் இல்லை, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஆஸ்பத்திரியில் இருக்க கோயிலில் போய் சாமி கும்பிட்டானா பார்த்துக்கையே. இதுலேருந்தே தெரியல நீ அவள் மனசுக்குள்ளே இருக்கேன்னு. இதுதான் நல்ல சான்ஸு. பவித்ரா வெளியே நிற்கிறா, அவளை நான் இப்போ உள்ளே அனுப்புகிறேன். உன் ஃபீலிங்ஸ் அப்படியே கொட்டிடு, புரியுதா? குட். பவித்ரா, எதுக்கு? எனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே, அதுக்கு. தப்பு தப்பா யோசிக்காத. நீ என்ன ஃபாலோ பண்றது என் மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆத்திரத்துல என் மாமா தான் காரை ஏத்தி உன்னை கொலை பண்ண பிளான் பண்ணாரு. என்னடா ஆச்சு? சொன்ன மாதிரி காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டோம். நம்ம ஆள் ஒருத்தன், அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னால உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் வேண்டிக்கிட்டேன். இன்னொரு ஆக்சிடென்ட் வராம பாத்துக்கோ. இனிமே நான் உன்னை ஃபாலோ பண்ண மாட்டேன், டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். இதை என் உயிருக்கு பயந்து நான் சொல்லல, நீ என் உசுரா இருக்கிறதுனால நான் சொல்றேன். என்னங்க ஆட்டோ சத்தம் கேக்குது? இந்தாங்க. ஐயோ, என்னடா என்னடா தலையில கட்டு?
எப்படி அடிபட்டுச்சு? பெரிய அடியெல்லாம் இல்லம்மா, காலேஜ்ல இருந்து வரும்போது பைக் ஸ்கிட்டாய் விழுந்துட்டேன். எல்லாம் உன்னால வந்தது. நீ அவனுக்கு பைக் வாங்கி கொடுக்காதன்னு சொன்னேன். கேட்டியா? இப்போ எப்படி வந்து நிக்கிறான் பார். ஏண்டா நேத்து போன் பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இருக்கேன்னு தானே சொன்னேன். போய் தானே பேசினேன். ஏன்டா அப்படி உயிரை வாங்குற? ஏங்க ஆக வேண்டியது பாருங்க. முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. நீ வாப்பா. பரவாயில்லம்மா, வா வா வா. அடிபட்டு பரவாயில்லைங்கற. காலையில சரக்கு போடுறது. ஆமாச்சிங்க. வா 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 வா. உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் காலையில இருந்து. காலையில இங்க தான் இருந்துட்டு போனேன். சாமி, உங்களை பார்த்தோம் ஒரு பழமொழி ஞாபகம் வருது. என்னது? 4 பேருக்கு நம்ம நல்லது பண்ணோம்னா 8 பேர் நமக்கு நல்லது பண்ணுவாங்க. டேய் தத்துவம் பேசாத. 50 ரூபாய்க்கு தேராத அந்த துப்பாக்கியை 50 பைசா தள்ளுபடில என் தல்ல கட்டிட்டு 8 ஏமாத்திக்க என்கிட்ட. பாவடா இவன். புலி தலையில துப்பாக்கி வச்சிருக்கான்டா. துப்பாக்கி வெடிக்கலடா. புலி காரி துப்பிட்டு போயிடுச்சுடா. இத நினைக்கும் போது எனக்கு ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வருது. என்னது? என்னதான் நம்ம மொபைல் வச்சிருந்தாலும் சிம் கார்டு போட்டவனே பேச முடியும். உங்க ஸ்டைல்ல சொல்றேன். என்னதான் நம்ம சரக்கு வச்சிருந்தாலும் சைடிஸ் இருந்தா சரக்கு உள்ள போவோம். ஆமா. இருந்தா சரக்கே இறங்கும். ஊர்ல வாங்கி தட்டுமா? டேய் சாமி, துப்பாக்கிக்கு ரவை இருக்கணும். ரவை இருந்தா தான் குண்டு வெடிக்கும். அட பாவி, இத முதல்ல சொல்லி தொலைய கூடாதா? எங்க வீட்ல 2 மூட்டை ரவை இருந்துச்சேடா. அந்த ரவையை வச்சு உப்புமா தான் கிண்டலாம். குண்டு ஓணும் சாமி, குண்டு. குண்டுக்கு நான் எங்கடா போறது? எங்க குண்டு இருக்குது. 500 ரூபாய் கொடுக்குறீங்களா? 500 என்ன? 1000 கொடுக்குறேன். குண்டு குடுறா. நாம எல்லாரும் இங்க எதுக்காக கூடியிருக்கோம்னா, அரசாங்கம் மூலமா நமக்கு கிடைக்க வேண்டிய நலத்திட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கத்தான். உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிற இந்த ஆபீசர் பல நலத்திட்டங்களை பத்தி விவரமா உங்களுக்கு எடுத்து சொல்லுவாரு. வணக்கம். மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நலவாரியமும் சிறுபான்மை நலவாரியமும் உங்களுக்காக, உங்க நன்மைக்காக சிறுபான்மை நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம்னு ஒன்று அமைச்சிருக்கு. இதுல வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த நலவாரியத்தை யாருமே சரியா பயன்படுத்துறதில்ல. அதனாலதான் உங்க நலனை கருதி அன்பு எங்களை அணுகி இந்த நலத்திட்டங்களை இங்க செயல்படுத்தணும்னு என்ன இங்க அழைச்சிட்டு வந்தார். இந்த குறவர் நலத்திட்டங்கள் மூலமா உங்களுக்கு கிடைக்கிற அத்தனை நன்மைகளுக்கு காரணம் அன்புதான். என் மேல நீங்கெல்லாம் வச்சிருக்கிற பாசத்துக்கு ரொம்ப நன்றி. இந்தாங்க. சாமி 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 சாமி, எனக்கு ஒரு பேப்பர் கொடு சாமி. யோ, உனக்கு தான் எழுத படிக்க தெரியாதுல்ல. நீ எதுக்கே பேப்பர் கேக்குற? நீ போய் காலேஜ்ல ஏதோ பெரிய படிப்பு என்ன கிண்டல் பண்ற? இந்த திட்டத்தினால உங்கள ஒவ்வொருவருக்கும் விபத்து காப்பீட்டா 1,00,000 ரூபாயும். விபத்து காப்பீட்டுனா என்னங்க சாமி? விபத்துல ஒருத்தர் இறந்துட்டா இறந்தவங்க குடும்பத்துக்கு 1,00,000 ரூபாயும், ஊனம்னா அதோட தன்மையை பார்த்து 10,000 1,00,000 ரூபாயும், இயற்கை மரணம்னா 15,000 ரூபாயும், ஈமச்சடங்குக்கு 2,000 ரூபாயும் நாங்க கொடுக்குறோம். இவ்வளவு காலமா படிப்பை பத்தி எதுவும் நாங்க தெரியாம இருந்தோம். அத பத்தி சொல்லுங்க சாமி. கல்வி உதவித்தொகையா SSLC படிச்சு முடிச்சவங்களுக்கு 1000 ரூபாயும், +1 படிச்சு முடிச்சவங்களுக்கு 1200 ரூபாயும், +2 படிச்சு முடிச்சவங்களுக்கு 1500 ரூபாயும் நாங்க வழங்குறோம். சாமி, பெரிய படிப்பு படிக்கிறவங்களுக்கு என்ன உதவி செய்வீங்க? உங்க பிள்ளைங்க பட்டய படிப்பு படிச்சா 1500 ரூபாய், பட்ட மேற்படிப்பு படிச்சா 2000 ரூபாய். அதே மாதிரி தொழில் கல்வி படிச்சா 2000 ரூபாய், தொழில் மேற்படிப்பு படிச்சா 4000 ரூபாய் நலவாரியம் வழங்குது. சாமியோ, எங்க வீட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்வீங்களா? பெண்களுக்கு இல்லாமலா? திருமண உதவித்தொகை 2000 ரூபாய், குழந்தை பேர் உதவித்தொகை 1000 ரூபான்னு 6 மாசத்துக்கு நாங்க வழங்குறோம். இப்ப சந்தோஷம் தானே? அல்ல சரி சாமி, அதுக்காக நாங்க என்ன செய்யணும்? பெருசா ஒண்ணு வேண்டாம். ஆளுக்கு 3 போட்டோ மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க. மத்ததெல்லாம் ஐயா பாத்துக்குவாரு. சாமி, உங்க நலத்திட்டத்தால எங்க ஆளுங்களுக்குலாம் ஏதாவது நல்லது நடந்தா அதே போதும் சாமி. நன்றி சாமி. ஆமா சாமி. ரொம்ப நன்றி சாமி. உங்க பேர் என்னமா? மாலதி. மாலதி, தண்ணி அடிப்பியா? ஏய், இல்லம்மா, பைப்ல தண்ணி அடிப்பியான்னு போங்க, கேட்டேன். விட்டு போங்கம்மா. போ போ போ, வாடா வண்டுருண்டா. என்ன அன்பு இப்போ வர பிளட் கொடுக்கலையா? நீங்க பிளட்டை மட்டும் தான் டொனேட் பண்ணிருக்கீங்க. இந்த பையன் அன்பு பிளட்டை கொடுத்தது இல்லாம தன்னோட உடல் உறுப்பு எல்லாத்தையும் தானமா கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நாட்டுல ஒவ்வொரு நிமிஷமும் ஆக்சிடென்ட் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. நமக்கு பிளட் எப்படி தேவைப்படுதோ அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் உடல் உறுப்பை தானம் பண்ண முன் வந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. புரியுதா? அப்பா, ஸ்வீட் எடுத்துக்கங்க. ஸ்வீட்லாம் வேணாமா? ஸ்வீட் கொடுக்குற அளவுக்கு நீ எதனா சாதிக்கணும், அதான் எங்க ஆசை. அப்பா, நானும் சரி நம்ம சமுதாய மக்களும் சரி முன்னேற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. அதுக்காக தான் நான் பாடுபட்டு படிச்சிட்டு இருக்கேன்ப்பா. பவித்ரா, நம்ம ஜனங்களுக்கு நீ நிறைய பண்ணணும்னு நினைக்கிற.
ஆனா அவன் கூட படிக்கிற பையன் நம்ம ஜனங்களுக்கு இப்பவே நிறைய நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டான். யாருப்பா? அதாமா உன் கூட படிக்கிறேன்னு ஒரு சாமி வந்ததுல அந்த சாமி தான். என்னது, அன்பு சாமியா? ஆமாம்மா, அந்த அன்பு சாமி தான். நீ குறவர் நலவாரிய கூட்டத்துக்கு வராம போயிட்ட. அங்க அன்பு தம்பி நலவாரி அதிகாரிலாம் கூட்டு வந்து அமர்க்கல படுத்திட்டாரு. நம்ம ஆளுங்களாம் அவர் அன்பு சாமின்னு புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அப்பா, நான் செஞ்சா என்ன, அன்பு செஞ்சா என்ன? நம்ம சமுதாய மக்களுக்கு நல்லது நடந்தா அதுவே போதும்பா. நான் உன் அன்பு, இனிமே இந்த கெட்ட பழக்கங்களை நான் தொடவே மாட்டேன். ஐ லவ் யூ பவித்ரா. காதல் என்பது இதயத்தை கொடுப்பதல்ல, இழப்பது. நான் உன்னை ஃபாலோ பண்ண மாட்டேன், டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். இதை என் உயிருக்கு பயந்து நான் சொல்லல, நீ என் உயிரா இருக்கிறதுனால நான் சொல்றேன். நீ என்ன வர சொன்னியாமே? ஆமா, நான் தான் வர சொன்னேன். நீ கொஞ்ச நாள்லயே எங்க சமுதாய மக்களோட மனசை புரிஞ்சுக்கிட்ட. ஆனா இத்தனை நாளா நான் உன் கூட பழகி உன்னோட மனசை புரிஞ்சுக்காம இருந்ததுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அன்பு. நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நீ என்ன மிஸ் பண்ணிட்டே இருந்தாலும் நான் உன்னை மிஸ் பண்ணாம இருக்கேன். அது மட்டும் இல்ல அன்பு, நீ என்ன ஆசைப்பட்டு லவ் பண்ணப்போ நான் உன்னை ஒதுக்கிட்டேன். ஆனா இப்போ நீ என் மனசு பூரா நிறைஞ்சிருக்க அன்பு. வள்ளிக்காக ஆண்டவன் முருகனே மனுஷனா மாறி வள்ளியை கைப்பிடிச்ச மாதிரி நான் இந்த பவித்ராவை கைப்பிடிக்கலாமா? பாத்தீங்களாயா, நம்ம சின்னையாவும் அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கதா? அன்னைக்கு யோகி சொன்னதை கூட நான் நம்பலையா. வண்டி எடுறா. டேய், யாராவது குஜிபாவே வாடா, ஓடில வாடா. நீதான் அந்த பொண்ணோட முறை பையனா? உன் முறை பொண்ண காலேஜ்ல படிக்க வச்சதே பெரிய தப்புடா. அதை விட பெரிய தப்பு என் பையனோட முறை பொண்ண பழக வச்சது. இதுக்கெல்லாம் காரணம் நீதான் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏண்டா பெரிய இடத்துல பழக வச்சு காசு பறிக்கலாம் திட்டம் போட்டிருக்கீங்களா? வார்த்தை அளந்து பேசு. என்ன அளந்து பேசுறது? என் தங்கச்சி பொண்ணுக்கு தான் என் பையன் நான் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்கேன். இனிமேல் உன் முறை பொண்ணு என் பையனோட பழகத பார்த்தேன் மவனே. ஏய், என்ன காமெடி நினைச்சிட்டு இருக்கியா? இன்னைக்கு மனது வச்சு அவனை தூக்க ஞாபகத்துல வச்சு எனக்கே வான் பண்றியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் பையன் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தான் தெரியுமா? அது உன் பையனுக்கு நான் கொடுத்த வார்னிங். உன் பையன் தான் எங்க பவித்ரா பின்னாடி சுத்துறான், தெரிஞ்சுக்கோ. நீ உன் பையனோட காதல் அந்தஸ்தை மட்டும்தான் பாக்குற. ஆனா நான் எங்க சமுதாயத்துக்கே பவித்ரா மூலமா ஒரு விடிவு காலம் வரணும்னு ஆசைப்படுறேன். போக போக நான் யாருன்னு தெரிஞ்சுக்குவேன். ஏண்டா இவ்வளவு காரியத்தை பண்ணிட்டு எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்டயே வாக்குவாதம் பண்ண நீ? உன்னை என்ன பண்ற பாரா? படா போயா, உன்னால முடிஞ்சது பாரு. வணக்கடா உனக்கு. பெருசா வந்துட்டான். மீனாட்சி, மீனாட்சி, வந்துட்டேன். இருக்க படிக்க. என்னடி வளர்த்து வச்சுக்கோ புள்ளைய? என்ன காரியம் பண்ணி தெரியுமா உனக்கு? என்னாச்சு? உன் பையனுக்கு லவ் பண்றதுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? என் மான மரியாதை எல்லாத்தையும் கெடுத்து விட்டாரடி. இனிமே நான் எப்படி வெளியே போவேன்? ஏங்க அப்படி எந்த பொண்ணு தாங்க அவன் லவ் பண்ணா? அன்னைக்கு நம்ம வீட்டு வேலைக்கார பையன் யோகி இத பத்தி என்கிட்ட பேசினான். அவன் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது அவன் சொன்னதெல்லாம் நிஜம்னு. அண்ணே, தங்கச்சி, நீ எப்பமா வந்த? அப்பவே வந்துட்டேன். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்னன்னே இதுக்கு போய் மாப்பிள்ளை கிட்ட பக்குவமா சொன்னா கேட்டுக்க போறாரு. என்னங்க என்னங்க எழுந்துறீங்க? என்னடி இது? ஐயோ, வழக்கமா நீ தூங்கிட்டு இருப்ப, நான் உன்னை எழுப்புவேன். இன்னைக்கு என்ன நீ என்ன எழுப்புற? தூக்கம் வரலையா உனக்கு? தூக்கம் வர மாதிரி தான் உங்க மகன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. என்ன சொல்ற? நானாச்சும் பரவாயில்லைங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். நீங்க அப்படியா? பண்ண மில்லுன்னு 4 இடம் சுத்துறவங்க. யாராவது உங்க பையனை இப்படி வளர்த்துருக்கீங்களேன்னு 4 பேர் கேட்டா என்ன ஆறுது? ஏவண்டி அந்த 4 பேரு? அந்த 4 பேரோட வார்த்தை முக்கியமா, என் பையனோட வாழ்க்கை முக்கியமாங்கிறத பத்தி நான் தாண்டி முடிவு எடுக்கணும். என்ன சொல்ற நீ? ஏன் தம்பி, உங்க அம்மா வெள்ளிக்கிழமை ஆனா மணி அடிச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காள, இதே மாதிரி உங்க காதலி வீட்லயும் மணி அடிச்சு பூஜை பண்ணுவாங்களா?
முதலாளி அவங்க கூட சாமி கும்பிடுவாங்க. எப்படி? பூனை, நரி, மைனா, அவ்வளவையா புளிய கூட சூப்பு வச்சு குடிப்பாங்க. மொத்தத்துல எல்லா மிருகத்தையும் வச்சு பூஜை போடுவாங்கன்னு சொல்லு. எனக்கு சொல்றதுக்கு வெக்கமா இருக்குது. நம்ம சின்னையா லவ் பண்றதுல நானும் அந்த கூட்டத்துல அழகான குயில ரெடி பண்ணிட்டேல. டேய், என் பையன் இப்படி ஆனதுக்கு காரணம் யாருன்னு யோசனை பண்ணிட்டே இருந்தான்டா. இப்பதானே தெரியுது இதுக்கெல்லாம் காரணம் நீதான்ட்டு. உன்னை முதலாளி எனக்கு ஒண்ணே தெரியாது. போதும் உட்கார் உட்கார். நீ எதுக்கு எந்திரிக்கிற? உட்காரு. இப்போ நீ எங்க போற? கை கழுவ. ஏய், இங்க வாடிங்க. வந்துட்டேன். உன் பையன் கை கழுவ போறானா? கைய மட்டும் தான் கழுவ போறானா இல்ல அந்த பொண்ணைய சேர்த்து கை கழுவ போறானான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லு. கை கழுவுறத அவளையா உங்க 2 பேரையாங்கிறத இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும். என்னங்க இவ இப்படி எடுத்து பேசிட்டு போறான்? இப்படி எல்லாம் இவன் நடந்துக்கிட்டதே இல்லையே. நீ எதுக்கும் கவலைப்படாத. இவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். சாமியா 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 ஓ 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 சாமியா முருகி அப்பாலத்தான் ஒதுங்கி நிக்கிற சாமி, யாருக்கும் துன்பம் இல்ல வாழுறோம சாமி. ஏவி விட்டு மசக்குட்டிய தேடுறோம், சாதி வரி நாய விரடி சமத்துவமா பாடுறோம். கரிகுல குண்ட வச்சு நரி பிடிக்க ஓடுறோம், நரித்தனமா நாட்டுக்குள்ள குண்ட வைக்கிறோம் பாருங்க. மக்களத்த சாமின்னா எங்களத்த ஒதுக்குவாங்க, ஒலியான சாமிய மாலை போட்டு வணங்குவாங்க. எசமான உங்களத்தான் நெசமாக நினைக்கிறோங்க, அசமான திருட எல்லாம் எசமான நடிக்கிறாங்க. ரொம்ப படிச்ச கம்ப்யூட்டர்ல கசமுசா நடக்குது, படிக்காத எங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்குது. நாட்டுப்புறம் நகரப்புறம் எங்களுக்கு வேணாமுங்கோ, காட்டுப்புறம் ஒதுக்கு போறோம் எங்களுக்கு போதுமுங்கோ. முருகி அப்பாலத்தான் ஒதுங்கி நிக்கிற சாமி, யாருக்கும் துன்பம் இல்ல வாழுறோம சாமி. ஏவி விட்டு மசக்குட்டிய தேடுறோம், சாதி வரி நாய விரடி சமத்துவமா பாடுறோம். கரிகுல குண்ட வச்சு நரி பிடிக்க ஓடுறோம், நரித்தனமா நாட்டுக்குள்ள குண்ட வைக்கிறோம் பாருங்க. கோணி பைய குடிசைக்குள்ளே சொர்க்கம் உண்டு சாமிங்கோ, கோடி பணம் ஆடி வீட்டுல தூக்கம் உண்ட காமிங்கோ. முச்சு மட்டும் நின்னு போனா மொத்த பணம் போச்சுங்க, ராஜ்யத்து ராஜா கூட செத்த போனதா ஆச்சுங்க. துப்பாக்கி வச்சிருந்தோம் போராட முடியலைங்கோ, காக்கா குருவி சுட்ட பாவம் இன்னும் போகலிங்கோ. ஏங்கி நிக்கு கைகளுக்கு எதுவுமே கிடைக்கலங்க, ஓங்கி அடிக்கு கைகளுக்கு உலகமே கொடுக்குறாங்க. முருகி அப்பாலத்தான் ஒதுங்கி நிக்கிற சாமி, யாருக்கும் துன்பம் இல்ல வாழுறோம சாமி. ஏவி விட்டு மசக்குட்டிய தேடுறோம், சாதி வரி நாய விரடி சமத்துவமா பாடுறோம். கரிகுல குண்ட வச்சு நரி பிடிக்க ஓடுறோம், நரித்தனமா நாட்டுக்குள்ள குண்ட வைக்கிறோம் பாருங்க.
உனக்கு எவ்வளவு கோவம்னா, என் அண்ணன் மகனே வளைச்சு போட பாத்திருப்ப. அவனை வளைச்சு போட்டுக்கிட்டா அவன் சொத்தெல்லாம் அபகரிச்சுக்கிட்டு உன் கூட்டத்தை கொண்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சு ஆட்டம் பண்ணலான்னு பாத்தியா? அப்படியே உன்னை கொல்ல கூட ஆத்திரம் தெரியாது எனக்கு. காலேஜுக்கு போனோமா, ஒழுங்கா படிச்சோமா, வேலையில சேர்ந்து 4 காசு பார்த்தோமா, கல்யாணம் பண்ணி புள்ள குட்டிகளை பெத்தோமான்னு இல்லாம காலேஜுக்கு வர்றவனுங்களையே யாரு வசதியானவன் எவன் வாட்ட சாட்டமா இருப்பான்னு பார்த்து வளைச்சு போறதுலே குறிக்கோளா இருக்கே நீயே. இத பாரு, என் பொண்ணு மகாராணி மாதிரி வாழ போற வீடு அது. அங்க நீ வாழ ஆசைப்பட்டா அத பாத்துக்கிட்டு நான் உன்னை சும்மா விட்டுருவேனா? இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்க போற ட்ரீட்மெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவேன். அப்புறம் என் மாப்பிள்ள அன்பு பெற மறக்கடிக்கிறேனா இல்லையான்னு பாரு. உன்னால என்ன அன்பு கிட்ட இருந்து பிரிக்க முடியும், ஆனா அன்பு மனசுல இருக்கிற என்ன எப்பவுமே பிரிக்க முடியாது. டேய், இவளை என் பொண்ணு கழுத்துல தாலி ஏற வரைக்கும் பத்திரமா பாத்துக்கோங்கடா. காலையில அவ கழுத்துல தாலி ஏறின அடுத்த நிமிஷமே இவளை கண்காணாத இடத்துக்கு கூட்டு போய் தீர்த்து கட்டுங்கடா. இந்தா, நீங்க கேட்டதை விட ஜாஸ்தியா இருக்கு. படே முடிச்சிடுறோம். இன்னையோட உன் கதை முடிஞ்சதுரி. சிங்கம் கூப்பிடு, வாங்கலாம் போ. சிங்கசாமியோ, நாங்க வந்துட்டோம். எதுக்கு சிங்கம் எங்களை ஆயத்தோட வர சொன்ன? நம்ம ஏரியாக்குள்ள பூந்து நம்ம வீட்டு புள்ளைய தூக்கிட்டு போயிருக்கானா? அவனை சும்மா விடலாமா? விடக்கூடாது. இன்னைக்கு எங்க வீட்டு புள்ளைய தூக்குன மாதிரி நாளைக்கு உங்க வீட்டு புள்ளைய தூக்க மாட்டானே, என்ன நிச்சயம்? நீ இன்னொரு வார்த்தை சொல்லு. தூக்கிட்டு போன கழுத்தை முடிச்சு வந்து உன் கால்ல போடுறேன். ஆமா சாமியோ, அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கறதுல அடுத்தவனுக்கு புத்தி வரணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை கொக்கு சுடுற மாதிரி சுட்டு உப்பு கண்டம் போட்டு காய வைக்கணும். எல்லாரும் வாங்க. நிறுத்துங்க. ஒரு கும்பல் வந்து பவித்ராவை கடத்திட்டு போயிட்டாங்கண்ணே. இன்னைக்குதான் சிங்கம் யாருன்னு தெரிய போகுது. ஆமா, டேய், என் மாமன் பொண்ணு பவித்ராவை அந்த அன்பு தூக்கிட்டான். நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. நான் வரதுக்குள்ள அவன் எங்க இருந்தாலும் தூக்குங்கடா. அப்படின்னா நாங்க பாத்துக்கிறோம். சொல்றா, பவித்ரா எங்கடா கடத்தி வச்சிருக்க? எனக்கு தெரியாதுடா. அது தெரியாதா? சொல்றா, எனக்கு தெரியாதுடா. தெரியாது. கேட்ட சொல்ல மாட்டான்டா. சொல்றேன் அண்ணா, அன்பு தூக்கிட்டானே. எப்படி கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டாங்கறானே. நீ உடனே எங்க வாண்ணே. எங்கடா வச்சிருக்கீங்க? கொத்த பழத்துக்கிட்ட வாண்ணா. சொல்ல போறியா இல்லையா? அண்ணா வந்துட்டாரு, விடுங்கடா. பவித்ராவை எங்கடா படுத்து வச்சிருக்க? எனக்கு தெரியாது. சொல்லு. நான் சொல்றது கேளுங்க, எனக்கு தெரியாது. நீ உங்க அப்பட என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க 2 பேரையும் கொன்னாதான் எனக்கு உண்மை வரும்னா புறா கடையா? டேய் அண்ணா, உயிருக்கு உயிரா நேசிச்ச ஏன் பவித்ராவை நானே எப்படி கடத்துவேன்? என்னடா சொல்ற? உண்மைதான் சொல்றேன். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நானும் உங்க கூட வந்து பவித்ராவை தேடுவோம். அவுத்து விடுங்கடா. எங்க இருக்க பவித்ரா? ஐயோ, போனை எடு மாமா. இவ வேற இந்த நேரத்துல என்ன? ஐ மாமா, ப்ளீஸ் போனை கட் பண்ணிடாத. நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் கேளு. நீ என்ன விரும்பலன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பவித்ராவை தான் விரும்புறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயம் தெரிஞ்ச எங்க அம்மா பவித்ராவை தோட்டத்து வீட்டுல கட்டி போட்டு சித்திரவதை படுத்துறாங்க. நீ எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல மாமா, எப்படியாவது அவளை காப்பாத்திடு. என்னது? நீ சொல்றது உண்மையா? ஆமா மாமா, உண்மைதான் மாமா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு மாமா. அந்த பொண்ணு எப்படியாவது காப்பாத்து மாமா. இப்ப அவ எங்க இருக்கா? அதான் மாமா, அந்த தோட்டத்து வீட்டுல. அன்பு, பவித்ரா, பவித்ரா, உனக்கு ஒன்றும் ஆகாது.
ஐயா வாங்கயா போலாம். அதெல்லாம் நான் வரமாட்டேன். போ. என்ன கேளுங்க, வாங்க போலாம். நான் வந்தா என் பவித்ரா கூட தான் வருவேன். அண்ணே என்னண்ணே மாப்பிள்ளை இன்னும் வரலையா? நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சிருக்கோமா, சீக்கிரமா வந்துருவான். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மாப்பிள்ளைய வந்து பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. வாங்கயா. ஐயா தூக்குடா. வச்சுக்காதீங்க. ஐயா. ஐயா என்னமாச்சு உனக்கு? யாரோ ரவுடி பசங்க அன்புவ கார்ல கிட்னாப் பண்ணிட்டாங்க. யாருமா? யாரையும் விடக்கூடாது. வாங்க வாங்க வாங்க. ஏன் இங்க வராங்க? ஓஹோ. இத பாருங்கப்பா, என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறினவன எல்லாரும் வயிறார சாப்பிட்டு மனசார ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. யாரை பார்த்து என்ன பேச்சு பேச மாட்டேன். என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு முடிவு தெரியாம இங்க இருந்து போக மாட்டான். விடுங்கடா அவனை. விடுங்கன்றல்ல. என் மாமா முன்ன இந்த அளவுக்கு ஆளாக்கணுங்களா நான் சும்மா விட மாட்டேன். ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? என் பையனுக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும் நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு. ஜாக்கிரதை, வாயை புத்திக்கோ. டேய் வாடா. வாப்பா. அப்பாதான் சொல்றாருல, வந்துருங்க மாப்ள. டேய் இங்க வந்துடுறா. இவ முகத்தை பாருடா. என்னடா யோசனை பண்ற? டேய் நீ இந்த கூட்டத்தோட சேர்ந்து வாழறதுக்காக உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச நானு. இதான் உனக்கு மரியாதை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன் குருவி சொல்ற மாதிரி துப்பாக்கி சுடுவேன். டேய் துப்பாக்கி உங்ககிட்ட தான் இருக்கா, என்கிட்ட இல்லையா? என்கிட்ட இருந்து வாங்குறதா சாமி? டேய் அது புலிய சுடுறதுக்காக வாங்குனதுடா. அதுல உன்னை சுட வச்சிராத. என்னங்க பேச்சு? உங்க மரியாதை எதுக்குங்க இவன்ட்ட போய் கெடுத்துட்டு இருக்கீங்க? என்ன பேசிட்டு இருக்கான் அவன்? யோ பெரிய மனுஷா, என்னமோ நீ தான் புள்ளைய படிக்க வச்ச மாதிரி நாங்களாம் படிக்க வைக்காத மாதிரி பேசுற. எங்க சமுதாயத்துல 4 பேருக்கு நல்லது பண்ணணும் தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். எங்க பவித்ராவை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? டேய் டேய் நிறுத்துடா. பிளான் பண்ணி எல்லாத்தையும் கமுக்கமா முடிச்சிட்டு இப்ப வந்து ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி பேசிட்டு இருக்கியா? டேய் அன்னைக்கு மெக்கானிக் ஷாப்ல உன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உன் பக்கத்துல நியாயம் இருக்குன்னு நினைச்சேன்டா. இப்பதானே தெரிஞ்சு உன் கூடதோட வண்டவாளம் என்னங்கிறது. யோ என்ன பத்தி பேசு, என் குடும்பத்தை பத்தி பேசு, என் ஆளுங்களை பத்தி பேச சும்மா இருக்க மாட்டேன். யோ என் ஆளுங்க எங்கேயாச்சும் திருடி இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கியா? எங்க ஆளுங்க யாரையாவது கொலை பண்ணிருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கியா? எங்க ஆளுங்க எங்கேயாச்சும் கொள்ளை அடிச்சிருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கியா? நாங்க யாரையும் ஏமாத்துறது இல்ல. எங்களை ஏமாத்துறீங்க, சும்மாவே இருக்க மாட்டோம். இதோ பாரு அத்தை, பவித்ராக்கு நீ செஞ்ச கொடுமையை நினைக்கும் போது எங்க அப்பன் கூட பிறந்ததுனால தான் உன்னை நான் சும்மா விடுறேன். வேற யாரா இருந்தாலும் நடக்கிறதே வேற. டேய் நான் பேசின பேச்சுக்கு மறுவார்த்தை பேச தெரியாதவ நீ. எவ்வளவு தைரியமா என் தங்கச்சி பார்த்து இப்படி பேசுவ நீ? உன்னை டேய் இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? உன்னை என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? உங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த அளவுக்கு எங்களை கொடுமைப்படுத்துறீங்களே, நாங்க அப்படி என்ன தப்பு செஞ்சோம்? இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் உலகத்துல இவ்ளோ கேவலமா நினைச்சு பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க. இது வரைக்கும் என் சமுதாயத்துக்கு நான் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க செஞ்ச காரியத்தினால இனிமே என் கூட அன்பும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாரு. இதுக்கு காரணமா இருந்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாத்தையும் கெடுத்துட்டாலே. வா அன்பு போலாம். love, 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 love,